பாடத்தின் தலைப்பு. ஸோ இந்த பாடத்தில் இது பொருளாதார திட்டமிடல். ஸோ இந்த வீடியோவில் பொருளாதார திட்டமிடல் பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமான லெசன் இது. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பொருளாதார திட்டமிடல், ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, பொருளாதாரத்தினுடைய திட்டமிடல், அப்புறம் திட்டமிடல் நன்மைகள், அப்புறம் திட்டமிடல் வகைகள் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்தியாவில் திட்டமிடல் எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். அப்புறம் திட்டக்குழு, அதுக்கப்புறம் தேசிய வளர்ச்சி குழு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்டிசியை, அப்புறம் நிதி ஆயோக்கு, அப்புறம் நிதிக்குழு, அப்புறம் 5 ஆண்டு திட்டங்கள், அப்புறம் 20 அம்ச திட்டம். இது இந்தியாவுடைய திட்டமிடல், அதில் வந்து சாதனைகள், அப்புறம் இந்தியாவுடைய திட்டமிடலில் தோல்விகளும் பின்னடைகளும். ஸோ இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் முழுசாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து கேள்வி கண்டிப்பாக தேர்வுக்கு வந்து வரும். இப்போ பாடத்துக்கு போகலாம். ஸோ பொருளாதார திட்டமிடல். ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பொருளாதார திட்டமிடலை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் அரசானது வந்து எப்படின்னா கட்டுப்பாடற்ற வணிக தொடர்பு கோட்பாடு அரசாக தான் இருந்துச்சு. ஸோ 19ஆம் நூற்றாண்டில் அரசு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கட்டுப்பாடற்ற வணிக கோட்பாடாக தான் அரசாக தான் 19ஆம் நூற்றாண்டில் இருந்துச்சு. அப்புறம் பொருளாதார நடவடிக்கைகளில் தலையிட கொள்கை வந்து பின்பற்றியது. ஆனால் நவீன அரசுகள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்ல அரசுகளாக, அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட்டாக உள்ளது. ஸோ நவீன அரசு எப்படி இருக்குன்னா நவீன அரசு வந்து நல அரசுகளாக வந்து தற்போது உள்ளது. 20ஆம் நூற்றாண்டுடைய திட்டமிடலுடைய சகாப்தமாகும். ஸோ 20ஆம் நூற்றாண்டு தான் திட்டமிடலுடைய சகாப்தமாக உள்ளது. அப்புறம் ஒவ்வொரு நாடும் வந்து ஏதோ ஒரு வகையான திட்டமிடல் வந்து கொண்டு இருக்கிறது. சமதர்ம பொருளாதாரத்தில் திட்டமிடல் என்பது வந்து ஏறக்குறைய ஒரு சமயத்தை போன்று வந்து உள்ளது. அப்புறம் முதலாளித்துவ நாடுகளாகிய அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அப்புறம் இங்கிலாந்து போன்ற நாடுகள் வந்து பகுதி சார்ந்த திட்டமிடலை வந்து பின்பற்றுகிறது. ஸோ பகுதி சார்ந்த திட்டமிடல் எங்க அதாவது பகுதி சார்ந்த திட்டமிடலை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து போன்ற நாடுகளை வந்து பின்பற்றுறாங்க. 2ஆம் உலக போர்களும் 1930ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம் மற்றும் வந்து சோவியத் ரஷ்யாவில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிடல் வெற்றியும் தான் திட்டமிடலுடைய இன்றியமையாக தான் காணப்படுகிறது. சோவியத் ரஷ்யாவை தான் பொருளாதார திட்டமிடலை வந்து முதல் முறையாக வந்து செயல்படுத்தியது. முக்கியமானது, பொருளாதார திட்டமிடலை முதல் முறையாக செயல்படுத்தியது எந்த நாடுனா சோவியத் ரஷ்யா தான். அடுத்தது, பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பதாகும். இதை சொன்னவர் வந்து ரிலையன்ஸ் ராபின்ஸ் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அனைத்து பொறியியல் வாழ்வும் திட்டமிடலை உட்படுத்தியது. இதை சொன்னதும் இவர் தான் சொல்லியிருக்காரு, ரிலையன்ஸ் ராபின்ஸ் தான். அடுத்தது, திட்டமிடலுடைய பொருளை பற்றி பார்க்கலாம். மைய திட்டமிடல் ஆணையத்தால் நன்கு வடிவமைக்கப்பட்ட முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோளையும் நோக்கங்களையும் அடைவதற்கான வழிமுறையை தான் திட்டமிடல் என்கிறோமே. திட்டமிடலுடைய தன்மையையும் பரவலும் வந்து அந்த நாட்டில் கடைபிடிக்கப்படும் பொருளாதார அமைப்பு முறை வகையில் வரையறுக்கப்படுகிறது. அடுத்தது, 1934ஆம் ஆண்டில் சர் விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் வந்து எழுதிய இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்னும் நூலில் திட்டமிடலுடைய முக்கியத்தை வந்து பற்றி முதலாக வந்து முறையாக வந்து விளக்கப்பட்டது. அதாவது 1934ஆம் ஆண்டில் சர் விஸ்வேஸ்வரய்யா அவர் தான் வந்து ஒரு நூலை வந்து எழுதுறாரு. ஸோ நூலை எழுதுறாரு. அந்த நூல் பேர் தான் வந்து இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம். ஸோ இந்த நூலை எழுதுவர் சர் விஸ்வேஸ்வரய்யா தான் எழுதியிருக்காரு. இந்த நூலில் தான் முதலாக வந்து திட்டமிடல் முக்கியத்தை பற்றியும் விளக்கப்பட்டிருக்குது இந்த நூலில். அடுத்தது,
1938 இந்திய தேசிய காங்கிரஸ் பண்டித ஜவஹர்லாலுடைய நேரு தலைமையில் தேசிய திட்ட கமிஷனை வந்து உருவாக்குது. இது முக்கியமானது, எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. 1938 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு தலைமையில் தான் தேசிய திட்ட கமிஷன் வந்து உருவாக்கியது, முக்கியமானது. அடுத்தது பொருளாதார திட்டமுடைய இயல்புகளை பற்றி பார்க்கலாம். பொருளாதார திட்டமுடைய இயல்புகளாக வந்து கீழ்கண்டவை வந்து குறிப்பிடலாம். அவை எது எது என்று பார்க்கலாம். தெளிவான குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் இருக்கணும். மைய திட்ட நிர்வாகம் மூலம் வந்து கொள்கைகளை வந்து வகுக்கிறது மற்றும் வந்து செயல்படுத்துதல். தெளிவான பரந்த நோக்கத்துடன் வந்து இருக்கிறது. உற்பத்தி பகிர்வுடைய ஒருங்கிணைப்பு மூலம் வந்து குறிக்கோள்களை வந்து அடையணும். அப்புறம் வளங்களை அறிவார்ந்த முறையில் பங்கிடுதல் போன்ற அடிப்படை இயல்புகள் இது மூலமாக வந்து பொருளாதார திட்டங்களுக்கு வந்து அவசியமாகிறது இதெல்லாம். அதுக்கப்புறம் திட்டமிட்ட பொருளாதாரத்தில் எந்த பொருளை எவ்வளவு உற்பத்தி செய்வது, எப்போது எங்கு உற்பத்தி செய்வது, உற்பத்தியை யாருக்காக பங்கீடு செய்வது போன்றவை வந்து அரசு வந்து மத்திய நிர்வாகத்தில் திட்டக்குழுவின் மூலம் வந்து முக்கிய பொருளாதார தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றுறது. சோவியத் ரஷ்யாவில் 1917 ரஷ்ய புரட்சிக்கு பின்பு வந்து 1918 முதல் 1921 வரைக்கும் ஆண்டில் கம்யூனிச போர் வந்து நடைபெற்றது. அதாவது சோவியத் ரஷ்யாவில் 1917 ரஷ்ய புரட்சி நடக்கிறது. ரஷ்ய புரட்சி வந்து 1917 நடக்குது. அதுக்கப்புறமா அந்த புரட்சி நடந்ததுக்கு பின்னாடி வந்து 1918 முதல் 21 வரை வந்து கம்யூனிச போர் வந்து நடைபெறுது எங்க ரஷ்யாவில். அப்புறம் 1921 முதல் 1924 வரை வந்து புதிய பொருளாதார கொள்கை வந்து நடைமுறையில் இருந்துச்சு. அதன் பின்பு வந்து 1924 முதல் அரசு வந்து அதாவது கிடைக்கக்கூடிய வளங்களை பற்றிய ஒரு விரிவான ஆய்வு வந்து மேற்கொண்டது. அப்புறம் 1928 தன்னுடைய முதலாவது 5ஆண்டு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியது எங்க ரஷ்யாவில். இதெல்லாம் இது வந்து பொருளாதாரத்தின் வகையாக முதலாளித்துவம், சமத்துவம், அப்புறம் கலப்பு பொருளாதாரம் போன்ற அமைப்புகள் வந்து பொறுத்தது. முதலாளித்துவ பொருளாதாரத்தில் பகுதி சார்ந்த திட்டமிடல் வந்து காணப்படுகிறது. ஸோ பகுதி சார்ந்த திட்டமிடல் எங்கே காணப்படுதுன்னா முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தான் காணப்படுகிறது. அப்புறம் சமத்துவ பொருளாதாரத்தில் முழுமையான திட்டமிட்ட பொருளாதார அமைப்பு வந்து காணப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு வந்து சோவியத் ரஷ்யா தான். அப்புறம் இந்தியா போன்ற கலப்பு பொருளாதாரத்தில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ரெண்டுமே தான் மிக முக்கியமான பங்கை வந்து பொருளாதார திட்டமிடல வகிக்கிறது. சாதாரணமாக வந்து ஒரு திட்டத்தினுடைய கால அளவு வந்து 5 ஆண்டுகளாக. ஸோ சாதாரணமாக ஒரு திட்டத்துடைய கால அளவு எவ்வளோ? 5 ஆண்டுகள் தான். ஒரு திட்டமானது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுடையதாக அமைந்து திட்டத்துக்கான நிதி வளங்களை வந்து திரட்டுவதற்கான வழிமுறையை குறிப்பிடுகிறது. அடுத்தது பொருளாதார திட்டமிடல். ஸோ பொருளாதார திட்டமிடல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டப்படும் வழிமுறைகள் தான். இதை சொன்னவர் வந்து டால்சன் தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது பொருளாதார தலையிடா கொள்கை கூறியவர். ஸோ பொருளாதார தலையிடா கொள்கை கூறியவர் யாருன்னா ஆடம் ஸ்மித் தான். இது முக்கியமானது, கேட்பாங்க கேள்வியில். பொருளாதார தலையிட கொள்கை கூறியவர் யாருன்னா ஆடம் ஸ்மித் தான் கூறியிருக்காரு. அடுத்தது திட்டமுடைய முதல் படி வந்து குறிப்பிட்ட காலத்தில் திட்ட காலத்தில் ஒரு பொருளாதாரத்துடைய வளர்ச்சி வந்து இலக்கை வந்து தீர்மானிக்கலாம். அதன் பிறகு வந்து திட்டமிடுவர் வந்து பொருளாதாரத்தை வேளாண்மை, தொழில்துறை, அப்புறம் பணித்துறை என பல துறைகளாக வந்து பிரிப்பாங்க. ஒவ்வொரு துறையினும் பருப்பொருள் இலக்கினை வந்து நிர்ணயம் செய்வாங்க. அடுத்தது ஒரு துறையானது வந்து தனது இலக்கினை அடைய எவ்வளவு முதலீடு ஒதுக்கீடு செய்ய என்பதை வந்து தீர்மானிக்கிறது. முதலீடு செய்வதற்கான சரியான முதலீட்டு திட்டத்தை வந்து உற்பத்தியும் வகுப்பார்கள். அடுத்தது திட்டமிடலில் உள்ள சவால்களை பற்றி பார்க்கலாம். திட்டமிடலில் உள்ள சவால்கள் பல நாடுகள் வந்து விவசாய நாடுகளாக இருப்பதால் வேளாண்மை வந்து மேம்பாட்டு திட்டங்களை வந்து வகுக்க வேண்டிய அவசியம் வந்து ஏற்பட்டது. மேலும் பொருளாதாரத்தை தொழில்மயமாக்கி அனைவருக்கும் வந்து வேலை வாய்ப்பை வழங்கி வேண்டி இருக்கிறது. உலகில் வளர்ந்த நாடுகளில் அவை வந்து பொருளாதார நிலைப்பாட்டுக்கான திட்டமிட்டன. ஆனால் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து குறைந்த நாடுகள் வந்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்காக திட்டமிடுகின்றது.
முதலாளித்துவ பொருளாதாரம் வந்து அடிப்படையில் ஒரு அங்காடி பொருளாதாரம் வந்து விலை இயக்கம் அனைத்தும் வந்து அங்காடி அமைப்பை தான் நடத்துகிறது. விலை அமைப்பை தான் வந்து முதலாளித்துவத்தின் அடிப்படை நிறுவனமாக இருக்கிறது. அங்காடி அமைப்பு வந்து நிறைவான போட்டி உடையதாக இருந்ததால விலை அமைப்பு வந்து சிறந்ததாக இருக்கிறது. வளர்ந்த நாடுகளை விட பின்தங்கிய நாடுகளில் திட்டமிடுதல் வந்து அவசியமானதாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் என்பது வந்து மிக கடினமானதாக உள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள் வந்து வலுவற்ற, தகுதியற்ற, ஊழல் நிறைந்த ஆட்சி செயலை தான் பெற்றுள்ளது. அப்புறம் மக்களாட்சி திட்டங்களை வந்து கொண்டுள்ளது. சோவியத் ரஷ்யாவில் நடைபெற்ற எந்த ஒரு காரியத்தையும் வந்து விரைவில் இந்த நாடுகள் செய்ய இயலவில்லை. அடுத்தது பொருளாதார திட்டமிடல் என்ற கொள்கையை ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது. ஸோ பொருளாதார திட்டமிடல் என்ற கொள்கையை நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கிறோன்னா ரஷ்யாவிலிருந்து தான் பெறப்பட்டது. 1947 இந்தியாவோட முதல் பொருளாதார திட்டமிடல் குழு தலைவர் யாருன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான். 1947 இந்தியாவோட முதல் பொருளாதார திட்டமிடல் குழுவுடைய தலைவர் யாருன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம், தேர்வில் எதிர்பார்க்கலாம். திட்டமிடலுக்கு வந்து ஒரு வலிமை மிக்க, சக்தி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி வந்து செய்தல் அவசியமானது. இதை சொன்னவர் ஆர்தர் லூயிஸ். இதுவும் முக்கியமான கேள்விதான். அடுத்தது திட்டமுடைய நன்மைகளை பற்றி பார்க்கலாம். நாட்டுடைய அதாவது திட்டமுடைய நன்மைகள் மொத்தம் 4 பாயிண்ட் அதை பார்க்கலாம். நாட்டுடைய சந்தைகளுடைய இயக்கத்தை முடுக்கி விடுதல், உறுதியாக்குதல், அப்புறம் வேலையின்மையை அகற்றுறது, சமமான முன்னேற்றத்தை ஏற்படுத்துது, வறுமையும் ஏற்றத்தாழ்வு குறைக்கிறது. இதெல்லாம் வந்து திட்டமுடைய நன்மைகளை பற்றி இதெல்லாம். இப்போ இதை ஒன்று ஒன்றா பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நாட்டினுடைய சந்தைகளுடைய இயக்கத்தை முடுக்கி விடுதலும் உறுதியாக்குதலும் பற்றி பார்க்க போகிறோம். பின்தங்கிய நாடுகளில் சந்தை சக்தியில் வந்து சரிவர இயங்காததற்கு அறியாமையும் பிரபலம் அடையாமையும் தான் காரணமாக இருக்கிறது. நாட்டினுடைய பெரும்பாலும் பகுதிகளில் பரிமாற்றம் வந்து நடைபெறுகிறது. பொருட்கள், உற்பத்தி காரணங்கள், பணம், மூலதன அங்காடிகளை வந்து அமைப்பும் ஆகிய வந்து ஒழுங்குற அமைக்கப்படுவது கிடையாது. எனவே தான் திட்டமிட்ட பொருளாதாரம் தான் அங்காடி பொருளாதாரத்துக்கு ஒரு சிறந்த மாற்றாக வந்து கருதப்படுறது. அடுத்தது 2வது வேலையின்மையை அகற்றுதல் பற்றி பார்க்கலாம். மூலதன குறைவும் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பும் ஏற்படுவதால் தான் அதிகரித்து வரும் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு வந்து உருவாக்க வந்து அரசுக்கு வந்து சவாலாக இருக்கிறது. அப்புறம் பின்தங்கிய நாடுகளில் சாதாரணமான வேலையின்மை மற்றும் மறைமுக வேலையின்மையை அகற்ற திட்டமிடலிருந்து ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது சமமான முன்னேற்றம் ஏற்படுத்தல் பற்றி பார்க்கலாம். பொருளாதாரத்தில் பல துறைகள் சார்ந்த நடவடிக்கை மேற்கொள்றதுக்காக போதுமான பெரிய நிறுவனங்கள் இல்லாத சூழ்நிலையில் திட்டக்குழுவதான் சரிசம முன்னேற்றத்தை ஏற்படுத்த உதவுகிறது. பின்தங்கிய நாடுகளில் வேளாண்மை, தொழில், சமூக கூட்டமைப்பு, உள்நாட்டு அப்புறம் பன்னாட்டு வணிகம் ஆகிய துறைகளில் ஏற்படும் முன்னேற்றத்தை வந்து நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் விரைவாக வந்து நடைபெற தேவைப்படுகிறது. அடுத்தது இப்போ முக்கியமானதெல்லாம் பார்க்கலாம். பின்தங்கிய நாடுகளில் தேசிய வருவாயை உயர்த்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகள் மிகவும் வந்து அவசியம். இதற்கு வந்து திட்டமிடல் என்பது வந்து வழிமுறையும் கொண்டு ஒரு சாதாரணமாக திகழ்கிறது. இதை சொன்னவர் ஆர்தர் லூயிஸ் தான் சொல்லியிருக்காரு. முக்கியமானது. அடுத்தது இந்திய திட்டமிடல் தந்தை யாருன்னா எம் விஸ்வரய்யா இவர் தான். ஸோ இந்திய திட்டமிடல் தந்தை வந்து எம் விஸ்வரய்யா இவர் தான். இது முக்கியமான கேள்வி, தேர்வில் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது திட்டமிடல் வகைகள் பற்றி பார்க்கலாம். ஒரு நாட்டுடைய பொருளாதார நடவடிக்கையில் அரசனுடைய தலையீடு மிகவும் வந்து அவசியமானது என்ற நிலையில தான் உலகினுடைய அனைத்து நாடுகளும் வந்து திட்டமிடலுடைய தேவை வந்து உணர்ந்துள்ளது. எனவேதான் நாட்டிலுடைய எந்த வகையான திட்டம் பொருத்தமானது என்று ஆராயும் நிலை வந்து உருவாக்கியுள்ளது. திட்டமிடல் கோட்பாடு வந்து செயல்படுத்தப்படும் விதிகளுடைய அடிப்படையில் பல வகையாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் திட்டமிடல் வகைகளை பற்றி பார்க்கலாம். இது முக்கியமானது, எக்ஸாமில் கேட்பாங்க. திட்டமிடல் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். மக்களாட்சி மற்றும் சர்வாதிகாரம், அது மையப்படுத்தப்பட்ட மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல், தூண்டும் திட்டமிடல் மற்றும் வழிகாட்டுதல் படி திட்டமிடல், சுட்டிக்காட்டும் திட்டமிடல், அப்புறம் கட்டாய திட்டமிடல், குறுகிய நடுத்தர மற்றும் நீண்டகால திட்டமிடல், சுழல் திட்டம், நிதி திட்டமிடல்,
நாணய திட்டமிடல், செயல்பாடு மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல், விரிவான மற்றும் பகுதி திட்டமிடல், இதெல்லாம் வந்து திட்டமிடல் வகைகள். இப்போ ஒன்னொன்னா விளக்கமா பார்க்கலாம். மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார திட்டமிடல், இதை பற்றி பார்க்கலாம். திட்டங்களை தயாரிக்கிறது மற்றும் செயல்படுத்துவதில் அனைத்து பொருளாதார மேம்பாடு திட்டமிடல் நிலைகளும் வந்து மக்கள் வந்து பங்கெடுத்துக் கொள்ளும் திட்டமிடல் மக்களாட்சி திட்டமிடல் ஆகும். அப்புறம் இது வந்து அரசு, தனியார், பொதுமக்களை உள்ளடக்கிய மிக பரவலான ஆலோசனைகளை பெற்று தயாரிக்கப்பட்ட அவர்களை தான் செயல்படுத்தப்படும் திட்டமிடல் முறை. இது திட்டக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட திட்ட வழிமுறைகளை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இதில் கிடையாது. நாட்டினுடைய பாராளுமன்றமே தான் ஏற்கவோ மறுக்கவோ அல்லது மாற்றி அமைக்கவோ செய்யலாமே. சர்வாதிகார திட்டமிடலில் பொருளாதார நடவடிக்கைகள் வந்து மத்திய கட்டுப்பாடு மற்றும் வழிகாட்டுதலின்படி தான் ஒரே ஒரு திட்டமாக இருக்கிறது. அப்புறம் நுகர்வு, பரிவர்த்தனை மற்றும் விநியோகம் ஆகிய அனைத்துமே வந்து அரசு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதில் திட்டக்குழு வந்து அதிகாரமிக்கதாக அங்கமாக இருக்கும். மைய திட்டக்குழு வந்து ஒரு திட்டத்தை கையில் வைத்து கொண்டு நாட்டினுடைய அனைத்து பொருளாதார நடக்கலையும் கட்டுப்படுத்தி விரும்பிய திசையில நடைபெற வைப்பது தான் சர்வாதிகார திட்டமிடல். அடுத்தது மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் அல்லது பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதில் முதல்ல வந்து மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலை பற்றி இப்போ பார்க்கலாம். அனைத்து நிலைகளும் வந்து திட்டம் தொடர்புடைய நடவடிக்கைகள் வந்து மைய திட்டக்குழுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். திட்டக்குழு தான் திட்டங்களை தீட்டுதல், நோக்கங்களை நிர்ணயிக்கிறது, இலக்குகளை கண்டறியுதல், தீர்மானிக்கல் ஆகிய வந்து செய்கிறது. மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலை மேலிருந்து திட்டமிடல் என்று கூறலாமே. ஸோ மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலை மேலிருந்து திட்டமிடல் என்று கூறலாமே. அனைத்து பொருளாதார முடிவுகள் வந்து மதில் வந்து அதிகாரம் பெற்றவர்களோ அல்லது அரசாலையோ வந்து எடுக்கப்படுகிறது. எல்லா நடவடிக்கைகளும் வந்து அதனுடைய நம்பகத்தன்மை பற்றி கவலைப்படாமல் உறுப்பினர்களை நிறைவேற்ற வேண்டும். இது வந்து பொது உடைமை மற்றும் கம்யூனிஸ்ட் நாடுகள் வந்து செயல்பாட்டில் உள்ளது. இந்த மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் வந்து பொதுவாக வந்து பொது உடைமை மற்றும் கம்யூனிஸ்ட் நாடுகள் வந்து செயல்பாட்டில் உள்ளது இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது முக்கியமானது இந்த கேள்வி. மையப்படுத்தப்பட்ட திட்டத்துடைய வேறு பெயர் என்னன்னா ஆணை திட்டம் அல்லது கட்டளை திட்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மைய திட்டத்துடைய வேறு பெயர் தான் ஆணை திட்டம் அல்லது கட்டளை திட்டம். இது முக்கியமானது. சமத்துவ பொருளாதாரத்தில் மைய திட்டமிடல் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு ரஷ்யா தான். ஸோ ரஷ்யாவில் வந்து சமத்துவ பொருளாதாரத்தை பின்பற்றுறாங்க. ஸோ சமத்துவ பொருளாதாரத்தில் மைய திட்டமிடல் காணப்படுகிறதுக்கு எடுத்துக்காட்டுக்கு எந்த நாடுனா ரஷ்யா தான். ஸோ இதுவும் முக்கியமான கேள்வி தான். அடுத்தது பரவலாக்கப்பட்ட திட்டமிடலை பற்றி பார்க்கலாம். பரவலாக்கப்பட்ட திட்டமிடலில் மைய அமைப்புகளுடைய கட்டுப்பாடுகள் இன்றி உள்ளூர் அமைப்புகளும் உள்ளூர் நிறுவனங்களும் வந்து திட்டங்களை வந்து தீட்டுதல், செயல்படுத்தல் மற்றும் கண்காணிக்கிறது ஆகிய செயல்கள் வந்து செய்கிறது. பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் வந்து கீழிருந்து திட்டமிடல் என்று வந்து அழைக்கப்படுகிறது. முதலாளித்துவ பொருளாதாரத்துடன் தொடர்புடையது இது. மேலும் இது சந்தை முறையுடைய மூலம் வந்து செயல்படுகிறது. பொது குறிக்கோள்களை அடைவதற்கான தனிநபர்களே சிறிய குழுவினர் கூடிய கருத்துக்களுக்கு வந்து மதிப்பளித்து அதன் அடிப்படையில் திட்டமிட்டு செயல்படுகிறது. அப்புறம் பொருளாதாரத்தில் வேறுபட்ட நிர்வாக அமைப்புகளுடன் கலந்துரையாடி வந்து அதன் அடிப்படையில் திட்டமிடுகிறது. அது தூண்டும் திட்டமிடல், வழிகாட்டுதல் திட்டமிடல் பற்றி பார்க்கலாம். கலப்பு பொருளாதாரம் கொண்ட குடியரசு நாடுகளில் இந்த திட்டமிடல் வந்து காணப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு இந்தியா தான். ஸோ இந்த இது ரொம்ப முக்கியமானது. தூண்டும் திட்டமிடல் அல்லது வழிகாட்டுதல் படி திட்டமிடல் இது எந்த நாட்டில் காணப்படுதுன்னா இந்தியா தான் எடுத்துக்காட்டு. இது வந்து பொதுவாக வந்து கலப்பு பொருளாதாரம் கொண்ட நாடுகள் வந்து இதை பின்பற்றுறாங்க. கலப்பு பொருளாதாரம் ஆகிய நமது நாட்டில் பொதுத்துறையும் தனியார் துறையும் வந்து செயல்படுகிறது. திட்டக்குழு வந்து வழிகாட்டுதல் வழங்கி திட்டத்தை தயாரித்து திட்டத்தை ஆணையிடுதல் மூலம் வந்து செயல்படுத்தினா அது வந்து வழிகாட்டுதல் திட்டமிடல் என அழைக்கப்படுது. முன்பே முடிவு செய்யப்பட்ட இலக்குகள் முன்னுரிமை அடிப்படையில் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுமே. திட்டக்குழு வந்து நிர்ணயம் செய்த இலக்குகளை பல்வேறு நிதியியல் மற்றும் பணவியல் வழிமுறைகள் மூலம் வந்து ஊக்கங்கள் அளித்து அதன் நடவடிக்கைகளை மக்களால் மேற்கொள்ளப்படுவது தான் தூண்டும் திட்டமிடல் அப்படின்னு நினைக்கிறோம். இதில் மானியம் போன்ற சலுகைகள் வழங்கி ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வைக்க முடிகிறது. தனது நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக வந்து தனியார் துறைகளுக்கு வரி சலுகைகள் பிற ஊக்கங்களையும் அளித்து தனியார் துறையை வந்து தூண்டிவிட முடியும். தூண்டும் திட்டமிடுதலில் தனி மனித விடுதலையை குறைக்காமல்
அதே பலனை பெற வைக்கும் தன்மை கொண்டது இது. அடுத்தது சுட்டிக்காட்டும் திட்டமிடல், அதாவது கட்டாய திட்டமிடல் பற்றி பார்க்கலாம். சுட்டிக்காட்டும் திட்டமிடல் அல்லது மற்றும் கட்டாய திட்டமிடல் பற்றி பார்க்க போகிறோம். கலப்பு பொருளாதார நாடுகளில் பொருத்தமான திட்டமிடும் முறையானது தான் மோனர் திட்டம் என்ற பெயரில் பிரான்ஸ் நாடு தான் 1947 1950 வரை செயல்படுத்தியது. இந்த மோனாடு திட்டம் எந்த நாடு செயல்படுத்தியதுன்னா பிரான்ஸ் தான். முக்கியமான கேள்வி இது. ஸோ இந்த மோனாடு திட்டத்தை பிரான்ஸ் நாடு தான் செயல்படுத்தியது 1947 1950 வரைக்கும். அப்புறம் இத்தகைய திட்டம் முதலில் அரசு தொழில் நிருபர்களையும் தொழிற்சாலை பிரதிநிதிகளையும் முன்னதாகவே வரவேற்று நடப்பு திட்டத்தில் தான் என்னென்ன செய்ய வேண்டிய உள்ளது என்னதை தனது முன்னுரிமை மற்றும் நோக்கங்களை குறிப்பிட்டு ஆலோசனை நடத்திய பின்னதான் இந்த திட்டம் தீட்டப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு பிரான்ஸ் தான். அப்புறம் 1991 ஆண்டில் தாராளமயமாதல் மற்றும் தனியார் மயதால் கொள்கைகள் பின்பற்ற பின்பு இந்தியா திட்டமிடுதலும் ஒரு வகையில் சுட்டிக்காட்டும் திட்டமாக தான் மாறியது. அரசு பொருளாதார நடவடிக்கைகள் செயல்படுத்த இலக்குகளை நிர்ணயம் செய்து அவற்றை தனியார் நிறுவனங்களை அடைவதற்கு தேவையான வசதிகளை அமைத்து கொடுத்து ஒருங்கிணைக்கும் பணியை மட்டும்தான் மேற்கொள்ளும் வகையில் திட்டமிடலும் அமைந்திருக்கிறது. அப்புறம் கட்டாய திட்டமிடும் முறையில் திட்டம் தயாரிக்கிறது செயல்படுத்தும் முறைகளில் அரசு அதிகாரமிக்கதாக உள்ளது. மேலும் திட்டம் தயாரித்து முடித்து விட்டால் எவ்வித தடைகளும் இன்று செயல்படுத்தப்படும். கட்டாய திட்டமிடல் முறைகளை கடைபிடிக்கும் நாடுகள் சீனாவும் ரஷ்யாவும் தான். அனைத்து வளங்களும் அரசனுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கும். இந்த திட்டமிடலில் நுகர்வோர் இறையாண்மை இருக்காது. இதில் அரசனுடைய கொள்கைகளும் வழிமுறைகளும் மாறாது நிலையாக இருக்கிறது. இதில் இந்த சுட்டி காட்டும் திட்டமிடல அப்போ கட்டாய திட்டமிடல். அடுத்தது சரி, இப்போதான் முக்கியமான பாடத்துக்கே போகிறோம். அடுத்தது குறுகிய கால நடுத்தர கால மற்றும் நீண்ட கால திட்டமிடலை பற்றி பார்க்குறோம். பொருளாதார திட்டமிடல் 3 பிரிவாக பிரிக்கலாமே. அவை அதாவது திட்டமிடல் 3ஆக பிரிக்கலாம். நீண்ட காலம், நடுத்தர காலம், குறுகிய காலம் அப்படின்ட்டு 3 வகையாக பிரிக்கலாம். முக்கியமானது இது. 10 ஆண்டுகளுக்கு மேலே நீண்ட கால திட்டமிடல் 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள காலப்பகுதியாக கருதப்படுகிறது. இதுக்கு மறுபெயர் என்னன்னா முன்னோக்கு திட்டம் இல்லை வினையுக திட்டமிடல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீண்ட கால திட்டமிடல். அடுத்தது நடுத்தர கால திட்டமிடல் பார்க்கலாம். 3 முதல் 7 ஆண்டுகள் நடுத்தர கால திட்டமிடல், அதாவது 5 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள காலப்பகுதியாக கருதப்படுவதா இந்த நடுத்தர கால திட்டமிடல். இதுக்கு மறுபெயர் என்னன்னா தந்திரமான திட்டமிடல் அப்படின்னு அர்த்தம். இதுவும் முக்கியமானது. அடுத்தது குறுகிய காலத்தை பார்க்கலாம். குறுகிய கால திட்டமிடல் இது 1 ஆண்டு வரை இருக்கும். இது குறுகிய கால திட்டமிடல் 1 ஆண்டு வரை உள்ள காலப்பகுதியை தான் குறிப்பிடுறது. இதோடைய மறுபெயர் என்னன்னா செயல்பாட்டு திட்டமிடல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை பற்றி ஒன்றொன்னா விளக்கமாக பார்க்கலாம். இப்போதான் பாடத்துக்கே போகிறோம். ரொம்ப முக்கியமான லெசன்ஸில் வருது. நீண்ட கால திட்டமிடல் பார்க்க போகிறோம். இதை முன்னோக்கு திட்டங்கள் என அழைக்கப்படுகிறது. பொருளாதார கட்டமைப்பு மாற்றங்களை கொண்டு வருவதே நீண்ட கால திட்டமிடலின் நோக்கமாக உள்ளது. அடுத்தது நடுத்தர கால திட்டத்தை பார்க்கலாம். பொதுவாக இவை 5 ஆண்டு திட்டங்களாக தான் செயல்படுகிறது. நிதி மட்டும் இல்லாமல் கட்டமைப்பு வளங்களும் இந்த திட்டத்தில் இந்த திட்டமுறையில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு இந்திய திட்டம் தான். அடுத்தது குறுகிய கால திட்டத்தை பற்றி பார்க்கலாம். இவை கட்டுப்படுத்த திட்டம், ஆண்டு திட்டம் எனவும் அறியப்படுகிறது. ஸோ குறுகிய கால திட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கட்டுப்படுத்தும் திட்டம் அல்லது ஆண்டு திட்டம் அப்படின்னு தான் அழைக்கப்படுகிறது. முக்கியமானது இதெல்லாம். அப்புறம் திட்டங்களை நிறைவேற்றும் காலத்தில் 5 ஆண்டு திட்டங்கள் ஓராண்டு திட்டங்களாகவும் பகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. 5 ஆண்டு திட்டங்கள் அனைத்தும் தொலைநோக்கு திட்டங்கள் என்னும் நோக்கத்தினுடைய அடிப்படையில் வடிவமைக்கப்படுகிறது. ஸோ 5 ஆண்டு திட்டங்கள் எப்படின்னா எல்லாமே 5 ஆண்டு திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்கள் என்ன நோக்கத்தில் தான் இந்த அடிப்படையில் தான் வடிவமைக்கிறாங்க. அடுத்தது அதாவது முதல் நீண்ட கால திட்டமிடல் கொய்ரோ திட்டமாகும். இது 1920 1935 வரைக்கும். இது ரஷ்யாவில் 1920ஆம் ஆண்டில் ஊரகப்புற மின்சார மையமாக்குதலுக்கு தொடங்கப்பட்டது. அதாவது முதல் நீண்ட கால திட்டமிடல் எங்கே நடந்துச்சுன்னா இது கொய்ரோ திட்டமாகும். இந்த கொய்ரோ திட்டம் ரஷ்யாவில் தான் நடைபெற்றது 1920 1935ஆம் ஆண்டில். இது எதுக்குன்னா 1920ஆம் ஆண்டில்
ஊரக பொருளாதார மின்சார மையம் இருக்குல்ல, இதை ஆக்கத்துக்காக தான் தொடங்கப்பட்ட திட்டம் தான் கொய்ரோ திட்டம். சரி, முடிஞ்சிடுச்சு. இது ரொம்ப முக்கியமானது. கொய்ரோ திட்டம் அப்படின்னு கேட்பாங்க. கொய்ரோ திட்டம் வந்து அதனுடைய வருடம் வந்து 1920 1935 வரைக்கும். இடம் வந்து ரஷ்யா நாட்டில் கொய்ரோ திட்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இது வந்து ஊரகப்புற மின்சார மயமாக்கிறதுக்கான திட்டம் அது. அடுத்தது 6வதா வந்து நம்ம சுயல் திட்டத்தை பற்றி பார்க்கலாம். சுயல் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் வந்து குறிப்பிட்ட இளவில், அதாவது ஒரு ஆண்டில் திட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்படும். பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து திட்டம் வந்து தீட்டப்பட்டு நிறைவேற்றப்படும் தான் இது. ஒவ்வொரு வருடமும் வந்து திட்டத்தினுடைய நடைமுறை மதிப்பீடு வந்து செய்யப்படுகிறது. இந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் அடுத்த வருடம் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் வந்து விவசாயம் மற்றும் அது தொடர்பான துறைகளை வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் தொழிற்சாலைகளை பெருக்கவும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அனைத்து திட்டங்களும் வந்து குறிப்பிட்ட இலக்குகள் இல்லாமல் நடப்பு ஆண்டினுடைய செயல்திறனை தயாரித்து மற்றொரு ஆண்டில் இலக்கினை தீர்மானிக்கக்கூடியது இது. இந்த திட்டம் வந்து தொடரும். இதுவே தான் சுயல் திட்டம் மைய கருத்தாக இருக்கிறது. அப்புறம் எடுத்துக்காட்டு வந்து சோவியத் ரஷ்யாவில் திட்டமுறை வழியாக தான் வேளாண்மையுடைய முதன்மை தொழிலாக கொண்டு இந்த பொருளாதாரத்தாக மாறியது. அப்புறம் 12 ஆண்டுகளுக்குள்ளேயே தொழில் மயமான நாடாக மாற்றிக்கொண்டது ரஷ்யா. இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்டை. அடுத்தது சுயல் திட்டத்தின் மாதிரியை 1978 1980 வரைக்கும் ஜனதா அரசால் மொரார்ஜி தேசாயுடைய காலத்தில் கொண்டு வரப்படுது. ஸோ சுயல் திட்டத்தை வந்து எப்போ கொண்டு வர்றாங்கன்னா ஜனதா அரசு இருக்கிறாங்க. அப்போ வந்து மொரார்ஜி தேசாயுடைய அப்போ இருக்கும்போது ஸோ சுயல் திட்டத்தினை 1978 1980 ஜனதா அரசால் மொரார்ஜி தேசாயுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இது முக்கியமானது, எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்தது நிதி திட்டமிடல் மற்றும் நாணய திட்டமிடலை பற்றி பார்க்கலாம். திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிதியை பண மதிப்பில் ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடல் தான் நிதி திட்டமாகும். நாணய திட்டமிடல் என்பது வந்து மனித வளம், இயற்கை வளம், இயந்திரங்கள் போன்ற பரும பொருட்கள் ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடல் முறை தான். இதுவும் கேட்பாங்க. நாணய திட்டமிடல்னா எதுனா மனித வளம், இயற்கை வளம், இயந்திரங்கள் போன்ற பொருட்களை ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடல் முறைக்கு தான் நாணய திட்டமிடல் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிதியை பண மதிப்பில் ஒதுக்கீடு செய்யும் திட்டம் தான் நிதி திட்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பணிகள் திட்டமிடல் மற்றும் கட்டமைப்பு திட்டமிடலை பற்றி பார்க்கலாம். ஒரு நாடு பெற்றுள்ள பொருளாதார மற்றும் சமூக அமைப்பு முறையை மாற்றாம பொருளாதார சீர்கேடுகளை நீக்குவதற்காக வழிகாட்டுதல் மட்டுமே தான் செய்ய திட்டமிடல் தான் பணிகள் திட்டமாகும். பொருளாதார அமைப்பு முறையில் பொருத்தமான மாற்றங்களை செய்து இலக்குகளை அடையும் திட்டமிடல் கட்டமைப்பு திட்டமாகும். இந்த வகை திட்டமிடல் பெரும்பாலும் வந்து பின்தங்கிய நாடுகளில் தான் காணப்படுகிறது. அதாவது இந்த பணிகள் திட்டமிடல் இருக்குல்ல, ஸோ பணிகள் திட்டமிடல் வந்து கட்டமைப்பு திட்டல் இது வந்து பொதுவாக எந்த இடத்துல காணப்படுதுன்னா பின்தங்கிய நாடுகளில் தான் இந்த திட்டம் வந்து காணப்படும் பொதுவாகவே. அடுத்தது விரிவான மற்றும் பகுதி திட்டமிடலை பற்றி பார்க்கலாம். நாட்டுடைய அனைத்து பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான திட்டமிடல் தான் விரிவான திட்டமாகும். அதாவது இது முக்கியமானது. அப்புறம் வந்து ஒரு சில துறைகளுக்கு மட்டுமே இலக்கு நிர்ணயம் செய்து அதை அடைய தீட்டப்படும் திட்டம் தான் பகுதி திட்டமாகும். அடுத்தது இப்போதான் இந்தியாவுக்கே போகிறோம். ஸோ இந்தியாவில் திட்டமிடலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போலாம் நம்ம மற்ற கண்ட்ரிலெலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ தான் ரொம்ப முக்கியமானதில் வரப்போகுது. இந்தியாவில் திட்டமிடல். அடுத்தது இந்தியாவோட திட்டமிடலை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பாடம் இது. இந்தியாவில் திட்டமிடல் வரலாறு மற்றும் அதனுடைய தோற்றத்தை பார்க்கலாம். இந்திய திட்டக்குழுடைய கூற்றுப்படி வந்து திட்டமிடல் என்பது வரையறுக்கப்பட்ட சமூக அடிப்படையில் அதிகபட்ச நம்பிக்கை பெறுவதற்காக வளங்களை ஒருங்கிணைத்து பயன்படுத்துவது தான் இது. அப்புறம் இந்திய திட்டமிடல் மைய நோக்கம் வந்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது தான். 5 திட்டங்கள் வந்து உற்பத்தியை அதிகரிப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளது. இதே நேரத்தில் வருமான செலவு ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதையும் மற்றும் அனைவருக்கும் வந்து சமமான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. உலகில் முதலில் திட்டமிட்ட நாடு வந்து சோவியத் ராஜ்யா தான். அதற்கு காரணமானவர் வந்து ஜோசப் ஸ்டாலின் அவர் தான். உலகில் முக்கியமானது இது. உலகில் முதலில் திட்டமிட்ட நாடு எதுனா சோவியத் ராஜ்யா. சோவியத் ராஜ்யா முதல்ல திட்டமிடலை கொண்டு வராங்க.
அதற்கு காரணமானவர், அந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு காரணமானவர் வந்து ஜோசப் ஸ்டாலின் அவர் தான் காரணம். அடுத்தது அடிப்படை நோக்கத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த திட்டமிடலில் இருக்குல்ல, அதனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா வளர்ச்சியோடு கூடிய சம உடைமை சமுதாயத்தை உருவாக்குறது தான். அப்புறம் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி, அதெல்லாம் வந்து நோக்கம். அடுத்தது இந்தியா வளர்ச்சி திட்டங்களுடைய தலைமை நோக்கங்களை பற்றி பார்க்கலாம். நாட்டு வருமானத்தை உயர்த்துதல், இது வளர்ச்சிக்கான நோக்கமாகும். குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நிலையில் முதலீட்டை உருவாக்குறது, அது உயர்த்துதல். அப்புறம் வருமானம் மற்றும் செலவு பகிர்வில் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதோடு பொருளாதார சக்தி வளம் மீது குவிதலை வந்து கட்டுப்படுத்துகிறது. அப்புறம் வேலை வாய்ப்புகளை வந்து விரிவாக்குகிறது. வேளாண்மைத்துறையுடைய முதன்மையான நோக்கம் வந்து உற்பத்தி திறனை அதிகரித்து தானிய உணவுல வந்து தன்னிறைவு அடைகிறது. வேளாண்மை மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் வந்து வாணிப செலுத்து சமநிலை ஆகியவற்றில் வளர்ச்சி தடைகளை வந்து அகற்றுறது. சோவியத் ரஷ்யாவை பின்பற்றி இந்தியாவுக்கு வந்து திட்டமிடல் அவசியம் என்று வலியுறுத்துவது ஜவஹர்லால் நேரு தான். அதாவது இவதான் இது முக்கியமானது. சோவியத் ரஷ்யாவை பின்பற்றி இந்தியாவிற்கு திட்டமிடல் அவசியம் என்று வலியுறுத்தியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர் தான் வலியுறுத்துறாரு. இந்தியாவுடைய திட்டமிடலுடைய சிற்பி என்று அழைக்கப்படுவர் ஜவஹர்லால் நேரு தான். முக்கியமான கேள்விகள்லாம். இந்தியாவுடைய திட்ட மாதிரி எப்படின்னா பிசி மகளனோபிஸ் மாதிரி அமைப்பு. இதுவும் முக்கியமானது. இந்தியாவுடைய திட்ட மாதிரி எப்படின்னா பிசி மகளனோபிஸுடைய மாதிரி தான். 1938ஆம் ஆண்டில் ஹரிபுரா மாநாட்டில் திட்டமிடலுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தியவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான். முக்கியமானது கேள்வி இது. 1938ஆம் ஆண்டில் ஹரிபுரா மாநாட்டில் தான் திட்டமிடல் முக்கியத்துவத்தை உணர்த்தியவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் உணர்த்துறாரு. அப்புறம் திட்டமிடல் மூலம் வந்து தொழில்துறையில் அடிப்படை மற்றும் கனரா தொழிலுக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அடுத்தது அயல்நாட்டு வாணிபத்துறையில் சாதகமான அயல்நாட்டு செலுத்து சமநிலைக்கு முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. திட்டங்களை வட்டார சமநிலை அடைவதற்காக குறிப்பிடுங்களோ அதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது வந்து இதை பார்க்கலாம். தொழில் வளர்ச்சியானது வந்து மும்பை, கொல்கத்தா, சென்னையில் தான் அதிகமாக காணப்படுறது. அப்புறம் 5 ஆண்டு திட்டங்களை வந்து வறுமை, வேலையின்மை பிரச்சனைக்கு வந்து கவனம் வந்து செலுத்தியது. நமது வாழ்க்கை தரம், தனிநபர் நுகர்வையும் தலா வருமானத்தையும் பெற்றுள்ளது. இது வந்து வேலை வாய்ப்பை வந்து சார்ந்துள்ளது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை தரம் இதெல்லாம். அப்புறம் நில சீர்திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்ட போதிலும் வந்து ஏறக்குறைய 50% உழவர்கள் வந்து நிலங்களை வந்து 10% மக்களை தான் சொந்தமாக பெற்றுள்ளார்கள். பசுமை புரட்சி வந்து பெரிய நில சுதந்திரங்களை வந்து நன்மையை வந்து பாய்த்தது. அதாவது தொழிற்சோத்தினுடைய உரிமையும் கூட வந்து செறிவடைந்த நிலையில தான் காணப்படுகிறது. அதெல்லாம் முக்கியம் இல்லை. அடுத்தது இதை பார்க்கலாம். இந்தியாவில் 50 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி வந்து துவங்கப்பட்டது. சோவியத் ஒன்றியம் வந்து திட்டமிடலை செயல்படுத்திய துவங்கியது. பொருளாதார திட்டமிடலை தான் சோவியத் நாடை வந்து வல்லரசு நாடாக மாற்ற உதவியது. 1930களில் ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம் வந்து அமெரிக்காவில் மக்களுடைய வாங்கும் திறனை வந்து குறைத்தது. சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கியது. பொருளாதார திட்டமிடல் அவசியத்தை கருத்து வந்து வலுவடைந்தது. அடுத்தது 1938ஆம் ஆண்டில் தேசிய திட்டக்குழு வந்து இந்திய தேசிய காங்கிரஸால் வந்து நேருவுடைய தலைமையில் துவங்கப்படுது. ஸோ தேசிய திட்டக்குழு இது முக்கியமான இந்த கேள்வி. 1938ஆம் ஆண்டில் தேசிய திட்டக்குழு அதை வந்து இந்திய தேசிய காங்கிரஸால் நேருடைய தலைமையில் தான் துவங்கப்பட்டது. இதனுடைய கருத்துக்கள் வந்து செயல்படுத்தப்பட முடியவில்லை. ஏனெனில் வந்து அந்த சமயத்தில் 2ஆம் உலகப் போர் வந்து காங்கிரஸ் அமைச்சு வந்து பதவி விலகியது. அதனால் வந்து இந்த கருத்து இந்த திட்டக்குழு இதை வந்து செயல்படுத்த முடியலை. அப்புறம் இந்தியா வந்து விடுதலைக்கு பிறகு வந்து 1948 முதல் வந்து தொழிற்கொள்கை வந்து அறிவிக்கப்பட்டது. 1948 அப்போ வந்து தொழிற்கொள்கை வந்து அறிவிக்கப்பட்டது. மைய திட்டக்குழு வந்து கலப்பு பொருளாதார அமைப்பு முறை ஆகிய 2ஐயும் அமைக்க பரிந்துரைக்கப்பட்டது. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஜனவரி 26, 1950 அன்று வந்து நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்போ நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா ஜனவரி 26, 1950 தான். முக்கியமான கேள்வி இது. அப்புறம் இந்திய பொருளாதார வளர்ச்சி என்ற கருத்து வந்து 1947 நவம்பர் மாதத்தில் காங்கிரஸ் குழு தீர்மானத்தின்படி தான் ஏற்படுத்தப்படுது. இந்திய பொருளாதார வளர்ச்சி என்ற கருத்து இந்த வருஷத்தில் தான். அப்புறம் திட்டக்குழு வந்து 1950 மார்ச் 15 அமைக்கப்படுது. முக்கியமான கேள்வி. ஸோ திட்டக்குழு அமைக்கப்படுது எப்போனா மார்ச் 15, 1950 தான்.
அப்புறம் முதல் திட்டக்காலம் வந்து 1951 ஏப்ரல் 1 துவங்கியது. ஸோ முதல் திட்டக்காலம் எப்போ தொடங்கிடுச்சுன்னா 1951 ஏப்ரல் 1 தான் தொடங்குறது. அப்புறம் முதல் 5 ஆண்டு திட்டத்தினுடைய காலமாக வந்து 1951 முதல் 1956 வரை. இதுதான் முதல் 5 ஆண்டு திட்டம். இதெல்லாம் முக்கியமான கேள்வி. இதெல்லாம் அடுத்தது இந்திய திட்டமிடல பின்புலத்தை பற்றி பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் திட்டமிட்ட முன்னெடுத்த முக்கிய நாடு வந்து நன்கு உணர்ந்து இருந்தது. பெருந்தலைவர்கள் வந்து யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி, எம்ஜி ரானடே, ஆர்சி தத் போன்றவர்கள் வந்து இந்தியர்களுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகளை பற்றி நிறைய உள்ளார்கள். சரி, நிறைய எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் முன்னோடி திட்டங்களை பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து 100% வந்து கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக வரும். இப்போ முன்னோடி திட்டங்களை பற்றி பார்க்கலாம். அதாவது இதில் மொத்தம் 7 பாயிண்ட் இருக்குது. விஸ்வரேஷியா திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை பற்றி பார்க்கலாம். கழக கூட்டமைப்பு திட்டம் FICI பற்றி பார்க்க போகிறோம். காங்கிரஸ் திட்டம், பம்பாய் திட்டம், காந்திய திட்டம், மக்கள் திட்டம், சர்வோதய திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பற்றி எல்லாத்தையும் பின்வாட்டி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஸ்வரய்யா திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். 1934 விஸ்வரய்யா திட்டம். இது ரொம்ப முக்கியமானது, கேள்வி கேட்பாங்க. இந்திய பொருளாதாரத்துடைய முதல்நிலை திட்ட வடிவத்தை உருவாக்கி தந்தவையான விஸ்வரய்யா தான். அதாவது இந்திய பொருளாதாரத்துடைய முதல்நிலை திட்ட படிவத்தை முதல்நிலை திட்ட படிவத்தை உருவாக்கி தந்தவர் யாருன்னா விஸ்வரய்யா. அவர் தான் உருவாக்கியிருக்காரு. இவர் எழுதியதான் இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம். இந்த நூலை எழுதியவர் இவர் தான். அதாவது புத்தகத்தில் 10 ஆண்டு திட்டத்தை வந்து முன்வைத்தவர். இந்த 10 ஆண்டு காலத்தில் தொழில்துறையை வளர்ச்சியடைய செய்து அதன் மூலம் வந்து தேசிய வருவாய் வந்து இரட்டுப்படைய செய்ய வேண்டும். ஜனநாயக முதலாளித்துவத்தை கையாள்வது அது அமெரிக்கா போல திட்டமிடுதல் வந்து இவருடைய கருத்தாக இருந்துச்சு. அடுத்தது ரெண்டாவதாக வந்து இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கழக கூட்டமைப்பு திட்டம் 1927 பற்றி பார்க்க போகிறோம். FICCI ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அப்புறம் NR சங்கர் என்பவருடைய தலைமையின் கீழே 1934 ஆண்டில் இந்த கூட்டமைப்பில் தேசிய திட்டக்குழு வேண்டும் என்ற பரிந்துரை வந்து முன்வைத்தது. ஸோ தேசிய திட்டக்குழு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு இந்த கூட்டமைப்பில் தான் வந்து பரிந்துரை வந்து முன்வைக்கிறாங்க. அப்புறம் இந்த திட்டத்தின் கீழே தான் இந்தியாவில் உள்ள அனைத்து தொழில்களையும் தொழில் பிரிவுகளும் வளர்ச்சி பெற செய்வதற்கான அனைத்து நடவடிக்கை வந்து பரிந்துரை அடங்கி இருந்துச்சு. அடுத்தது பொருளாதாரத்துவ சமூகத்திற்கு வந்து திட்டத்தில் பிரதித்துவம் அளிக்கப்பட்டது. தொழில்துறையை வழி நடத்தவும் தீர்மானங்கள் கொண்டு வர வந்து திட்டக்குழு போன்ற ஆற்றல் மிக்க ஒரு குழு வந்து இந்த திட்டம் வந்து கோரியது. பொருளாதார தலையிடா கொள்கையை கூறுவேர்னா ஆடம் ஸ்மித் தான். ரொம்ப முக்கியமானது இந்த கேள்வி, முக்கியமானது ரொம்ப. பொருளாதார திட்டமிடல் கொள்கையை கூறியவர்னா ஆடம் ஸ்மித் தான். ரொம்ப முக்கியமானது. ஆடம் ஸ்மித் தான் பொருளாதார தலையிட கொள்கையை கூறியவர். அடுத்தது காங்கிரஸ் திட்டத்தை பற்றி பார்க்கலாம். காங்கிரஸ் திட்டம் 1948. காந்திய கொள்கை உடையவர் வந்து சில தொழிலாளர்களால் வந்து மைய தேசிய திட்டங்களை எதிர்த்தாலும் நேதா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ காங்கிரஸ் திட்டத்தை நேதா சுபாஷ் சந்திர போஸ் தான் அவர்களால் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ இந்த காங்கிரஸ் திட்டத்தை தொடங்கியவரான நேதா சுபாஷ் சந்திர போஸ் தான் தொடங்குகிறாரு. தேசிய திட்டக்குழுவானது 1938 ஆண்டில் முடிவில் பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்படுறது. ஸோ தேசிய திட்டக்குழு வந்து 1938 ஆண்டில் பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய தலைமையில் தான் இதை வந்து அமைக்கப்பட்டது. இந்த குழு வந்து பல்வேறு நிலைகள் ஆய்வு செய்து அனைத்து விதமான கூறுபாடுகள் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டத்தை முன்வைத்தது. அப்புறம் பின்வர கூறுகள் வந்து இந்த குழு வந்து பரிந்துரைக்கிறது. இது இந்த காங்கிரஸ் திட்டம். இந்த குழு தான் இதெல்லாம் வந்து பரிந்துரைக்கிறாங்க. தேசிய திட்டமிடல வேளாண்மை துறையுடைய பங்கு வந்து இன்றியமையாதது. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை 10 ஆண்டுகளில் 2 மடங்காக ஆக்குவதற்கான இந்த திட்டம் வந்து கொண்டு இருந்தது. அடுத்தது போட்டி இல்லாத தன்மை கொள்ளும் வகையிலான சேவைகள், தாது பொருட்கள், ஆதாரங்கள், ரயில்வே, நீர்வழிகள், கப்பல் போக்குவரத்து, அப்புறம் இதர பொது உபயோகத்துறைகள் இதன் மூலம் வந்து கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. அப்புறம் இரண்டாம் உலக போரில் வந்து மாற்றம் கொண்டு வந்த இந்திய அரசு வந்து
ஸோ இதில் வந்து இந்த பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அப்புறம் வந்து 2வது உலகப் போர் வந்ததுனால இந்த பரிந்துரையில் வந்து நடைமுறைப்படுத்தப்படலை. அடுத்தது பாம்பே திட்டம் பற்றி பார்க்கலாம். முக்கியமானது. ஸோ பாம்பே திட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. ஸோ பாம்பே திட்டம்னா 1944 தான். 1944ஆம் ஆண்டில் பம்பாயில் 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து பம்பாய் திட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. இந்த திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள்கள் வந்து முதலாளித்துவ பொருளாதார முறை மற்றும் வேளாண்மை துறைக்கு எதிரான மனப்பான்மையுடன் அணுகப்பட்டது தான் இது. அப்புறம் இது வந்து 15 ஆண்டுகளில் திட்டம். இது 15 ஆண்டுகள திட்டம் தான். மும்பை திட்டம்னா 15 கால திட்டம் இது. இந்த 15 ஆண்டுகளில் தலா வருமானத்தை வந்து இரட்டிப்பாகவும் நாட்டு வருமானத்தை வந்து மும்மடங்காகவும் உயர்த்துவதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. இந்த திட்டத்தில் முக்கியமானவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஜேடி டாட்டா, ஜிடி பிர்லா, தக்கூர் தாஸ், ஸ்ரீராம் இவங்களாம் இருந்தாங்க. இதெல்லாம் முக்கியமானவங்க. இவங்களாம் பம்பாய் திட்டனாவே இந்த முக்கியமான தலைவர்கள் வந்துடுவாங்க. இதெல்லாம் தேர்வில் கேட்பாங்க இந்த கேள்வியில். அடுத்தது காந்தி திட்டத்தை பற்றி பார்க்கலாம். காந்தி திட்டம் 1944. இது வந்து உற்பத்தி சார்ந்த திட்டங்களுக்கு வந்து பதிலாக வேலை நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் காந்திய திட்டம். இந்த திட்டம் வந்து சிறிய மற்றும் குடிசை தொழிலுக்கு வந்து சாதனமானதாக இருந்துச்சு. 1944 ஸ்ரீ நாராயண அகர்வால் அவர்களால் காந்திய பொருளாதார கோட்பாடுகளை கொண்டு வந்த இந்திய வேளாண்மை மற்றும் சிறு தொழில்கள் போன்றவை வந்து மேம்படுத்த உருவாக்கப்பட்டது. அதாவது காந்தி திட்டத்தை கொண்டு வந்த யாருன்னா 1944 ஸ்ரீமன் நாராயண் அவர்களால் தான் இந்த காந்தி திட்டத்தை வந்து கொண்டு வராரு. அப்புறம் இந்தியாவுடைய பரவல் முறையான பொருளாதார கட்டமைப்பு தண்ணீர்வான கிராமங்களை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. தொழில்துறை வளர்ச்சியை கருத்தாக கொண்டாலும் குடிசை அப்புறம் ஊரக அளவிலான தொழில்கள் வந்து வளர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு வந்தது. அடுத்தது மக்கள் திட்டம் பார்க்கலாம். மக்கள் திட்டம் 1945 முக்கியமானது இது. ஸோ மக்கள் திட்டம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா 1945 புகழ்மிக்க புரட்சியாளர் எம்.என். ராய், அதாவது திரு எம்.என். ராய் அவர்களால் வந்து 1945ஆம் ஆண்டில் மக்கள் திட்டம் வந்து உருவாக்கப்படுது. ஸோ இந்த மக்கள் திட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னா எம்.என். ராய் தான் 1945ஆம் ஆண்டில். முக்கியமான கேள்வி இது. கூட்டு பண்ணையாக்கம் அப்புறம் தேசிய அளவிலான தொழில் மயமாக்கலை கொண்டு வேளாண்மை அப்புறம் நுகர்வோர் பொருட்கள் உற்பத்தி தொழில்கள் முன்னேற்றுவது இதோடைய நோக்கமாக இருந்துச்சு. 1946 இடைக்கால அரசு உயர்மட்ட திட்ட ஆலோசனை வாரியம் வந்து ஒன்றை அமைத்தது. ஸோ இடைக்கால அரசு தான் 1946ஆம் ஆண்டில் ஒரு உயர்மட்ட திட்ட ஆலோசனை வாரியம் வந்து அமைத்தது. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டமிடல் என்று முன்னெடுத்துக்காக அரசு வந்து இதனை ஏற்படுத்தியது. அடுத்தது சர்வோதயா திட்டத்தை பற்றி பார்க்கலாம். சர்வோதயா திட்டம் 1950. இந்த திட்டம் வந்து 1950ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் வந்து ஸ்ரீ பிரகாஷ் நாராயண் அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த சர்வோதய திட்டத்தை உருவாக்குவார்னா ஜெயபிரகாஷ் நாராயண் இவர் தான் உருவாக்குறாரு. இவர் தான் உருவாக்குறாரு. எப்படின்னா 1950 உருவாக்குறாரு. தேசிய திட்டக்குள்ள வந்து 5 ஆண்டு திட்டங்களை வரைந்து அதை செயல்படுத்த துவங்கும் போது வந்து 1950 ஸ்ரீ பி நாராயண் அவர்களால் வந்து இந்திய வளர்ச்சி திட்டத்துக்கான முதல்நிலை திட்டப்படை வந்து முன்வைக்கப்படுது. இது வந்து பொதுமக்களிடையே வந்து பொருளாதார சமூக அரசியல் முறையான மேம்பாட்டை கொண்டு வர நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது. 1950 காந்தி திட்டம் மற்றும் வினோபா பாவா அவர்களுடைய சர்வோதயா எண்ணங்களால் வந்து ஈர்க்கப்பட்டு ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் வந்து சர்வோதய திட்டத்தை வந்து உருவாக்குறாரு. ஸோ சர்வோதய திட்டத்தை வந்து உருவாக்குறாரு எப்படின்னா 1950 காந்தி திட்டமும் அப்புறம் வினோபா பாவா அவருடைய திட்டம் தான் சர்வோதயா திட்டம். இந்த எண்ணத்துல தான் ஈர்க்கப்படுறாரு ஜெயபிரகாஷ் நாராயண். இப்படி ஈர்க்கப்பட்டு அதனால தான் இவர் என்ன பண்றாருன்னா சர்வோதய திட்டத்தை வந்து உருவாக்குறாரு. அடுத்தது வேளாண்மையோடு இணைந்து சிறு மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளுக்கும் இந்த திட்டத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. எதுனா இந்த சர்வோதய திட்டத்தில். ஸோ இப்போல்லாம் இதெல்லாம் முக்கியமான லெசன் இது. அடுத்தது திட்டக்குழு பற்றி பார்க்கலாம். திட்டக்குழு பிளானிங் கமிஷன் அப்படின்னு அர்த்தம். 1946ஆம் ஆண்டில் கேசி நியோக் என்பவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஆலோசனை திட்ட வாரியத்தினுடைய பரிந்துரை அடிப்பில் தான் திட்டக்குழு அமைக்கப்படுது. ஸோ திட்டக்குழு எப்படி அமைக்கிறாங்கன்னா 1946ஆம் ஆண்டில் கேசி நியோக் இருக்கிறாரா இவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஆலோசனை திட்ட வாரியத்தினுடைய பரிந்துரை அடிப்பில் தான். ஸோ இந்த கேசி நியோகி இவருடைய தலைமையில் இவருடைய பரிந்துரைய அடிப்படையில் தான் திட்டக்குழு வந்து அமைக்கப்பட்டது. அப்புறம் இந்திய அரசுடைய நிர்வாக தீர்மானத்தின் மூலம் வந்து 1950ஆம் ஆண்டில் மார்ச்
மார்ச் 15ஆம் தேதியில் இந்த அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. திட்டக்குழு வந்து எப்போ உருவாக்கப்பட்டது? 1950 மார்ச் 15ஆம் தேதி தான். இந்த அமைப்பு வந்து அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட அமைப்பாக உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்தியாவோட முதல் திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னா நேரு தான். ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். இந்தியாவோட முதல் திட்டக்குழுடைய துணைத் தலைவர் யாருன்னா குல்சாரிலால் நந்தா. முக்கியமானது, எக்ஸாமில் கேட்பாங்க. முதல் திட்டக்குழு தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு. அப்புறம் இந்தியாவுடைய முதல் திட்டக்குழு துணைத் தலைவர், ஸோ துணைத் தலைவர்னா குல்சாரிலால் நந்தா, இவர் தான். அப்புறம் திட்டக்குழுடைய சிறப்பு பெயர்களை பற்றி பார்க்கலாம். இந்த திட்டக்குழுடைய சிறப்பு பெயர்கள் வந்து சூப்பர் கேபினெட்டு, பொருளாதார கேபினெட்டு, இணை கேபினெட்டு, வண்டியின் 5வது சக்கரம் அப்படின்னு இதெல்லாம் வந்து திட்டக்கூடிய சிறப்பு பெயர்கள் தான் இதெல்லாம். அப்புறம் திட்டக்கூடிய நோக்கத்தை பற்றி பார்க்கலாம். இந்திய அரசுடைய நிர்வாக தீர்மானத்தின் மூலம் வந்து கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் வந்து நாட்டுடைய வளங்களை மிகுந்த திறனுடன் சமநிலையுடன் பயன்படுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. திட்டங்களை உருவாக்குவது தொடர்பான ஆலோசகர் என்ற பங்களிப்பினை மட்டுமே தான் திட்ட ஆற்றுகிறது. அதாவது திட்டங்களை உருவாக்குவது தொடர்பான ஆலோசகர் என்ற பங்கு தான் அது. இந்த திட்ட ஆணை வந்து திட்டத்தை மட்டும்தான் சொல்றது. அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மத்திய மாநில அரசுகளுடைய கடமையாக உள்ளது. திட்டக்குழு வந்து நிர்வாகத்துறை தீர்மானத்தின்படி உருவாக்கப்படுது. திட்டக்குழு எப்படின்னா நிர்வாகத்துறை தீர்மானத்தின்படி தான் உருவாக்கப்படுது. அப்புறம் திட்டக்குழு வந்து முழுமையாக மத்திய அளவில் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். ஸோ திட்டக்குழு வந்து முழுமையாக வந்து மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதில் மாநிலங்களுக்கு வந்து பிரதித்துவம்லாம் கிடையாது. ஸோ திட்டக்குழுவில் மாநிலங்களுக்கு பிரதித்துவம் கிடையாது. அப்புறம் திட்டக்குழு அமைப்பை பற்றி பார்க்கலாம். திட்டக்குழு தலைவர் யாருன்னா பிரதமர் தான். திட்டக்குழு பதிவு வழி தலைவராக வந்து செயல்படுகிறாரு. அப்புறம் துணைத் தலைவர் யாருன்னா முழு நேர, அதாவது நிர்வாக தலைவராக துணைத் தலைவர் தான் வந்து செயல்படுறாரு. துணைத் தலைவருக்கு வந்து கேபினெட் அமைச்சருக்கு உண்டான அந்தஸ்து வந்து வழங்கப்படுறது. இவர் வந்து கேபினெட் அமைச்சரவையில் உறுப்பினராக இல்லாவிட்டனாலும் அனைத்து கேபினெட் கூட்டங்களுக்கு வந்து அழைக்கப்படுவார். ஆனால் கேபினெட் கூட்டத்தில் வாக்களிக்கிற உரிமை வந்து இவருக்கு கிடையாது. யார்? துணைத் தலைவர் தான். அப்புறமா திட்டக்குழு தயாரிக்கும் 5 ஆண்டு திட்டங்களை மத்திய கேபினெட்டில் சமர்ப்பிக்கிறதுக்கு இவருக்கு மட்டுமே தான் அதிகாரமும் உண்டு. யாருக்கு? துணைத் தலைவருக்கு. அடுத்தது முழு நேர உறுப்பினர்களை பற்றி பார்க்கலாம். திட்டக்குழுவில் 4 முதல் 7 நபர்கள் வந்து இதனுடைய முழு நேர உறுப்பினர் வந்து செயல்படுவாங்க. முழு நேர உறுப்பினர் வந்து இணை அமைச்சருடைய அந்தஸ்தினை வந்து பெற்றிருக்கிறாங்க. முழு நேர உறுப்பினர்களை பொறுத்த மட்டும் தொழில்நுட்பத்துறை, பொருளாதாரம், நிர்வாகம் ஆகிய துறைகளை திறன்மிக்கவர்களாக இருப்பாங்க. இவங்க அவங்கள தான் நியமிப்பாங்க. அடுத்தது பகுதி நேர உறுப்பினர்கள் பற்றி பார்க்கலாம். சில மத்திய அமைச்சர்கள் இந்த குழுவில் பகுதி நேர உறுப்பினர் வந்து செயல்படுவார்கள். நிதி அமைச்சரும் திட்ட அமைச்சரும் வந்து அவர்களுடைய பதிவு வழியுடைய அடிப்படையில் இதனுடைய உறுப்பினராக வந்து செயல்படுவாங்க. இதை பகுதி நேர உறுப்பினர்கள். துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினருடைய பதவி காலம் வந்து நிர்ணயிக்கப்படலை. ஸோ துணைத் தலைவருடைய மற்றும் உறுப்பினருடைய பதவி காலம் வந்து நிர்ணயிக்கப்படலை. உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து அரசுடைய விருப்பத்தை பொறுத்து வந்து மாறுபடுமே. உறுப்பினருக்கு வந்து எந்தவித தகுதியும் விளக்கமும் வந்து கிடையாது. இவர்கள் வந்து அரசுடைய விருப்பப்படி வந்து நியமிக்கப்படுவாங்க. அடுத்தது திட்டக்குழு செயலாளரை பற்றி பார்க்கலாம். திட்டக்குழு வந்து ஒரு செயலாளரை கொண்டு இயக்கும். இவர் வந்து பொதுவாக வந்து ஒரு மூத்த IAS அதிகாரி வந்து இருப்பார். அடுத்தது திட்டக்குழுவிலே பணிகள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். திட்டக்குழு மிக முக்கியமான பணி வந்து நாட்டு வளங்களை வந்து பயனுள்ள மற்றும் சமமாக பயன்படுத்த திட்டங்களை தீட்டுதான் ஆகும். 5 ஆண்டு திட்டங்களை வகுப்பதனுடைய முக்கியமான பணியாக உள்ளது. நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சி தேவைகளுக்கு பயன்படும் வகையில் தேசிய மூலதனங்கள் வந்து மதிப்பீடு செய்வது இதனுடைய பணியாக உள்ளது. இது வந்து மூல வளங்களை மிகுந்த திறனுடன் சமநிலை தவறாமல் பயன்படுத்துவதற்கான திட்டங்களை வகுக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை எழும்போது அதனை ஆய்வு செய்து அரசுக்கு வந்து ஆலோசனை வழங்குவது திட்டக்கூடிய பணியாக உள்ளது. நாட்டில் அவ்வப்போது நிலவும் சூழ்நிலைக்கு தக்கவாறு திட்டங்களை உருவாக்கி அதனை திறம்பட நடைமுறைப்படுத்துவது இது. ஒரு திட்டத்தின் பல்வேறு கட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய இலக்குகளை ஆணையம் வந்து வரையறை செய்கிறது. அடுத்தது உரிய செயல் திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் வந்து வகுக்கும் வகையில் ஆலோசகராக வந்து இந்த திட்ட ஆணையம் வந்து இயங்குகிறது. அரசுடைய பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் மீது வந்து ஆலோசனை வந்து வழங்குகிறது. நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்தை வந்து அளவிடுகிறது. ஒவ்வொரு துறையிலும் தேவைகள் விரிவான ஆய்வு செய்து திட்ட ஆணையத்துக்கு அறிக்கை அளிக்க வேண்டியது
தேசிய திட்டக்குழுவை கடமையாக உள்ளது. அடுத்தது கடைசி திட்டக்குழுவிய துணைத் தலைவர் யாருன்னா மாண்டேக் சிங் அலுவாலியா தான். முக்கியமான கேள்வி இது. கடைசி திட்டக்குழு துணைத் தலைவர் யாருன்னா மாண்டேக் சிங் அலுவாலியா, இவர் தான். இது எக்ஸாம்ல கேட்பாங்க. 2014 ஆண்டுல ஆகஸ்ட் 15ஆம் நாள் வந்து சுதந்திர தின உரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி வந்து தேசிய திட்டக்குழுவை வந்து கலைத்து விட்டு மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வகையில் புதிய குழு வந்து உருவாக்கப்படும் என அறிவிக்கிறாரு. யார் அறிவிக்கிறார்? மோடி தான். 2014 ஆகஸ்ட் 15. அதன்படி தான் 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேசிய திட்டக்குழுக்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பை வந்து உருவாக்கப்பட்டது. இதுல தேசிய திட்டக்குழு தலைவர்களை பத்தி பார்க்கலாம். ஸோ முதல்ல முக்கியமானவங்களை பத்தி பார்க்கலாம். இதுல ஒரு 5 பேரை பார்க்கலாம். அப்புறம் கடைசியாக ஒரு 5 பேர் பார்க்கலாம். தேசிய திட்டக்குழு தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு வந்து 1950 1964 வரைக்கும், லால் பகதூர் சாஸ்திரி வந்து 1964 1966 வரைக்கும், இந்திரா காந்தி வந்து 1966 1977 வரைக்கும், மொராய் தேசாய் 1977 1979 வரைக்கும், அப்புறம் சரண் சிங் வந்து 1979 80 வரைக்கும், இந்திரா காந்தி வந்து 1980 1984 வரைக்கும், அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி 1984 1989 வரைக்கும். அடுத்தது ஹெச்டி தேவகவுடா வந்து 1996 1997 வரைக்கும், ஐகே குஜ்ரால் வந்து 1997 98 வரைக்கும், அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து 1998 2004 வரைக்கும், மன்மோகன் சிங் வந்து 2004 2009 வரைக்கும், அப்புறம் அதே மன்மோகன் சிங் வந்து 2003 2004 வரைக்கும். இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது மாநில திட்டக்குழு பற்றி பார்க்கலாம். மாநில திட்டக்குழு மாநிலத்தினுடைய உயர்ந்த திட்டமிடும் அமைப்பு தான் மாநில திட்டக்குழு. இந்த குழு வந்து மாவட்ட திட்டக்குழு அறிக்கைகள், மாநிலத்துடைய வளங்கள் ஆகியவற்றை வந்து கருத்தில் கொண்டுதான் மாநில வளர்ச்சிக்கான செயல் திட்டங்கள் வகுக்கிறது. முதலமைச்சர் வந்து தன் பதவி வழியை வந்து மாநில திட்டக்குழு தலைவராக வந்து செயல்படுறாரு. மாநில திட்டக்குழு வந்து அவ்வப்போது வந்து ஒரு துணைத் தலைவர் வந்து நியமிக்கப்படுகிறாரு. இதனுடைய உறுப்பினர் வந்து மாநில நிதி அமைச்சர், மாநில திட்ட அமைச்சர், அப்புறம் சில தொழில்நுட்ப வல்லுநர் வந்து நியமிக்கப்படுறாங்க. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு வந்து 1971 மே 25 உருவாக்கப்பட்டது. இதுவும் முக்கியமானது. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உருவாக்கப்பட்டது 25ஆம் தேதியில் மே மாதம் 1971 உருவாக்கப்பட்டது. அடுத்தது தேசிய வளர்ச்சி குழுவை பற்றி பார்க்கலாம். தேசிய வளர்ச்சி குழு, அது NDC, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு அர்த்தம். இந்த தேசிய வளர்ச்சி குழு வந்து முதல் 5 ஆண்டு திட்டத்தின் பரிந்துரை அடிப்பில் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதியில் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த NDC எப்போ உருவாக்குறாங்கன்னா 1952 ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் உருவாக்குறாங்க. அப்புறம் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால அல்லது பாராளுமன்ற சட்டத்தினால வந்து உருவாக்கப்படாமல் நிர்வாகத்துறையுடைய தீர்மானத்தின் பேரில் தான் இது உருவாக்குறாங்க. அதாவது தேசிய வளர்ச்சி குழுவை. ஸோ நிர்வாகத்துறையின் தீர்மானத்தின் பேரில் தேசிய வளர்ச்சிக்குழுடைய முதல் கூட்டம் வந்து 1952 நவம்பர் 8 அப்புறம் 9 தேதிகள் வந்து நடைபெற்றது. தேசிய வளர்ச்சி குழுவில் 57வது கூட்டம் வந்து, அதாவது கடைசி கூட்டம் வந்து 27/12/2012 அப்போ வந்து நடைபெற்றது. இந்த குழு வந்து ரப்பர் முத்திரை என்று அழைப்பாங்க. அதாவது இந்த தேசிய வளர்ச்சி குழு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரப்பர் முத்திரை என்று அழைப்பாங்க. இந்த குழுடைய நோக்கங்களை பற்றி பார்க்கலாம். திட்டக்குழுக்கு வந்து ஆலோசனை வழங்குறாங்க. திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான தேசிய மூலம் வந்து திரட்டுறாங்க, அப்புறம் வலுப்படுத்துறாங்க. அனைத்து முக்கிய மண்டலங்களுக்கு வந்து பொருளாதார கொள்கையை வந்து ஊக்கப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் திட்டங்களை வந்து நிறைவேற்றுதல், மாநில அரசுடைய ஒத்துழைப்பை வந்து பெறுதல், நாட்டுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சமமான அளவில் துரித வளர்ச்சி வந்து உறுதிப்படுத்துறாங்க. அடுத்தது இந்த NDC-உடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த NDC-உடைய அமைப்பு, இதனுடைய தலைவர் வந்து பிரதமர் தான் பதவி வழியுடைய தலைவரை வந்து செயல்படுறாரு. அப்புறம் மற்ற உறுப்பினர்கள் பார்க்கலாம். அனைத்து கேபினெட் அமைச்சர்கள், அனைத்து மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச நிர்வாகிகள், திட்டக்குழுடைய உறுப்பினர்கள், ஏதேனும் ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கும்போது அந்த மாநில ஆளுநர் வந்து இதனுடைய உறுப்பினராக செயல்படுவார். அடுத்த செயலாளர்,
திட்டக்குழு செயலாளர் வந்து இதற்கு செயலாளராக செயல்படுவார். ஸோ திட்டக்குழு செயலாளரே தான் இதற்கும் செயலாளராக வந்து செயல்படுவார். இது மாநிலத்தினுடைய திட்டக்குழு, அதாவது என்டிசிக்கு. ஸோ என்டிசிக்கு திட்டக்குழு செயலாளர் தான் இதுக்கும் தலைவராக செயல்படுவார். அடுத்தது தேசிய வளர்ச்சிக்குழுடைய பணிகளை மற்றும் செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். தேசிய திட்டங்களை உருவாக்குறது, அதுக்கப்புறம் திட்டங்களுக்கான வளங்களை மதிப்பீடு செய்தல் உள்ளிட்ட வழிகாட்டுகளை வந்து வழங்குறது, திட்டக்குழுவினால் உருவாக்கப்படும் தேசிய திட்டங்களை வந்து பரிசீலிக்கிறது, தேசிய வளர்ச்சியை பாதிக்கும் சமூக பொருளாதார கொள்கைகள் மீது இல்லை முக்கிய வினாக்களை கருத்தில் கொள்வது, திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்படுவது வந்து அவ்வப்போதும் சீராய்வு செய்கிறது, திட்டக்குழுவினால் தயாரிக்கப்படும் 5 திட்டம் வந்து முதல்ல வந்து தேசிய மத்திய கேபினெட்டிடமும் ஒப்படைக்கப்படும். அதனுடைய ஒப்புதல் பெற்ற பின் வந்து தேசிய வளர்ச்சி குழு அனுமதியை வந்து பெறுவதற்கு இந்த குழு வந்து முன்வைக்கப்படும். என்டியூசின் ஒப்புதல் பெற்று வந்து பாராளுமன்றத்தில் அதிகாரமிக்க திட்டமாக அறிவிக்கப்படுகிறது. தேசிய வளர்ச்சி குழு வந்து ஆலோசனை கூறும் ஒரு அமைப்பு மட்டுமே தான். இதனுடைய பரிந்துரைகள் வந்து பாராளுமன்றத்திலோ அல்லது திட்டக்குழு வந்து கட்டுப்படுத்தாது. அப்புறம் மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் திட்டக்குழு ஆகியவற்றுக்கு ஒரு தொடர்பு பாலமாக வந்து செயல்படுறது இந்த குழுவுடைய முக்கியமான நோக்கம். அப்புறம் இந்த குழுவில் மாநிலங்கள் இணைக்கப்பட்டதன் மூலம் வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து திட்டங்கள் நடைமுறைப்பட்டு வந்து சாத்தியமாகிறது. நிதி ஆயோக் அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்ட பிறகு வந்து இந்த குழு வந்து தனது செயல்பாட்டை வந்து நிறுத்தியது. இந்த குழு வந்து அனைத்து பணிகள் வந்து நிதி ஆயோக் அமைப்பு தான் வந்து செயல்படுத்துகிறது. அடுத்தது இதுவும் முக்கியமான லெசனு. நிதி ஆயோக்கை பற்றி பார்க்க போகிறோம். நிதி ஆயோக் நிதினா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்தியா அப்படின்னு அர்த்தம். மாறும் இந்தியாவுக்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு பொருள். இப்போ நிதி ஆயோக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஜனவரி 1, 2015 அப்போ தான் வந்து 65 வருட பழமையான திட்டக்குழு வந்து கலைக்கிறாங்க. ஸோ திட்டக்குழு வந்து கலைச்சிட்டு நிதி ஆயோக் என்ன அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. ஸோ நிதி ஆயோக் எப்போ உருவாக்கப்படுதுன்னா ஜனவரி 1, 2015 தான் நிதி ஆயோக் உருவாக்குறாங்க. ஸோ எப்படின்னா திட்டக்குழுவை கலைக்கப்பட்டு உருவாக்குறாங்க. இதற்கு முன்னே வந்து 2014 ஆண்டு வந்து சுதந்திர உரையில் வந்து இதற்கான அறிவிப்பு வந்து பிரதமர் மோடி வந்து வெளியிட்டார். நிதி ஆயோக் அமைப்பு வந்து உருவாக்குவதன் மூலம் வந்து திட்டமிடல் அணுகுமுறையில் பெரும் மாற்றத்தை வந்து இந்திய அரசு வந்து கொண்டு வந்தது. ஒட்டுமொத்த திட்டமிடலே வந்து செயல்முறைகள் வந்து அதிகார பரவலாக்கம் செய்யும் நோக்கத்துடன் வந்து இந்த ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது. அரசினுடைய சிந்தனை பிரிவாக மட்டுமே நிதி ஆயோக் வந்து செயல்படுகிறது. அரசு கொள்கையை உருவாக்குவதில் பொருத்தமான தொழில்நுட்ப அறிவுகளை மட்டுமே தான் மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து வழங்குகிறது இந்த அமைப்பு. தேசிய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் கொண்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து இது வந்து அறிவுரை வழங்கி வந்து தமது நாட்டுக்கும் உலகில் பிற நாடுகளுக்கு வந்து எவை சிறந்தது நடைமுறையாக இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து கூறுகிறது நிதி ஆயோக். இது முக்கியமானது இந்த கேள்வி. அப்புறம் திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் கொண்டு வரப்படுவதற்கான காரணங்களை பார்க்கலாம். 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்கி அதன் பொருளாதார இலக்குகளை மட்டும் எட்டும் வகையில் ஆதாரங்களை திட்ட ஒதுக்கீடு செய்வதற்கு மாறாக மாறும் இந்தியாவுக்கான தேசிய நிறுவனம் என்ற புதிய அமைப்பு வந்து ஒரு சிந்தனை குழுவாக வந்து செயல்படுறது. நிதி ஆயோக் அமைப்பு வந்து 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேச பகுதிகள் தலைவர்களை உள்ளடக்கிய தான் இது. முழு நேர நிர்வாகிகள் யாரா துணைத் தலைவர், அப்புறம் தலைமை நிர்வாக அதிகாரி, நிபுணர்கள், இந்த அமைப்புடைய தலைவரான பிரதமர் நேரடியாக பதில் கூற கடமைப்பட்டவர்கள் ஆகலாம். ஆனால் திட்டக்குழு வந்து தேசிய வளர்ச்சி குழுவுடைய மட்டுமே தான் தன்னுடைய அறிவிக்கை சாதிக்கும். ஸோ இது வந்து வேற. இது திட்டக்குழுனா தேசிய வளர்ச்சி குழுவிடம் தான் தன்னுடைய அறிவிக்கை வந்து அளிக்கிறது. அடுத்தது திட்டமிடல் தொடர்பான முக்கியமான வேறுபாடு என்னன்னா நிதி ஆயோக் வந்து திட்டமிடல பெரும் ஆர்வம் வந்து காட்டுமாறு வந்து மாநில அரசுகள் வந்து வாய்ப்புகளை வந்து அளிக்கிறது. ஆனால் வந்து மாறாக வந்து திட்டக்குழு வந்து எப்படின்னா அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து ஒரே மாதிரியான அணுகுமுறையை தான் கொண்டதாக இருக்கிறது. அதனால தான் திட்டக்குழு வந்து கலைக்கிறாங்க. அப்புறம் திட்டக்குழுடைய பங்களிப்பு என்பது வந்து விரிந்த திட்டங்களை உருவாக்குவது என்றால் வந்து அதோட தகுதி ஆலோசனை வழங்குகிறது அளவில் தான் இருக்கிறது. நிதி ஆயோக் வந்து மாநிலங்கள் தேவைக்கேற்ப ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் திட்டமிடல் வந்து கொள்கையை வந்து வகுப்பதில் மாநில அரசுக்கு வந்து உரிய வாய்ப்புகளை வந்து அளிப்பது இல்லை. அப்புறம் என்பதை தான் திட்டக்கூடிய அணுகுமுறையாக இருந்துச்சு. மாநிலங்கள் வந்து நேரடியாக வந்து இல்லாமல்
தேசிய வளர்ச்சி குழுவின் மூலம் மட்டுமே தான் தங்களுடைய ஆலோசனை வந்து கூற முடியதாக இருந்துச்சு. இந்த முறையை தான் நிதி ஆயோக்கில் மாற்றி அமைக்கப்பட்டது. அதாவது நிதி ஆயோக்குடைய இலக்கு நோக்கங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ நிதி ஆயோக்குடைய இலக்குகள் கூட்டுறவு கூட்டாட்சியை முன்னிலைப்படுத்தல அரசுடைய தீவிர ஈடுபாடு, கிராம அளவிலான மேம்பாட்டுக்கான திட்டங்களை வந்து உயர் அளவில் ஒருங்கிணைக்கிறது, பொருளாதார வளர்ச்சியிலிருந்து ஒரு பயன் பெற இயலாத பிரிவினருக்கு வந்து சிறப்பு கவனம் வந்து செலுத்துறதல், தேசிய பாதுகாப்பு நலன்களை வந்து ஒருங்கிணைக்கிறது, பொருளாதார கொள்கை வந்து உருவாக்குகிறது, அப்புறம் தொடர்புடைக்காக மேம்பாடுக்கான கொள்கைகள் வந்து வகுக்கிறது, பங்குதாரர்களை வந்து தேசிய மற்றும் சர்வதேச சிந்தனையோடு கொண்டிருக்கிறது, அறிவு படைப்புக்காக தொழில் முனைவோர் ஆதரவை வந்து அமைப்பை உருவாக்குறது, பிரிவுகள் அப்புறம் துறைகளுக்குள் எழும் பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணுகிறது, அப்புறமா நல்ல ஆளுமையோடு வழங்கும் ஆய்வுக்கான மிக சிறந்த வள மையமாக இருக்கிறது, அப்புறம் தொழில்நுட்ப மேம்பாடு, தகுதிப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் வந்து செலுத்துகிறது. இதெல்லாம் இது நிதி ஆயோக்குடைய இலக்கு. இதெல்லாம் அப்புறம் நிதி ஆயோக்குடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னா பிரதமர் தான். துணைத் தலைவர் அல்லது துறை தலைவர் யாருன்னா ஒரு துணைத் தலைவர் பிரதமரால் நியமிக்கப்படுவார். அப்புறம் தலைமை நிர்வாக அதிகாரியான ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி வந்து பிரதமரால் நியமிக்கப்படுறாரு. முழு நேர உறுப்பினர்கள் வந்து 5 முழு நேர உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க. பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து அதிகபட்சம் வந்து 2 உறுப்பினர்கள் பகுதி நேரம் வந்து உறுப்பினர் நியமிக்கிறாங்க. இவங்க வந்து முன்னணி பல்கலைக்கழகங்கள் அப்புறம் அல்லது ஆராய்ச்சி நிறுவனங்களை சேர்ந்தவர்களாக பகுதி நேர உறுப்பினர் வந்து நியமிக்கிறாங்க. அடுத்தது அலுவல் சாரா உறுப்பினரை பற்றி பார்க்கலாம். அதிகபட்சம் 4 உறுப்பினர்கள் வந்து அலுவல் சாரா உறுப்பினராக நியமிக்கப்படுறாங்க. மத்திய அமைச்சரவையில் அமைச்சர்கள் இதனுடைய உறுப்பினராக நியமிக்கப்படுறாங்க. ஆளுநர் குழு அல்லது நிர்வாக குழுவை பார்க்கலாம். இந்த குழுவில் அனைத்து மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய துணைநிலை ஆளுநர்கள் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது மண்டல குழு. அதாவது மண்டல முதலமைச்சர்கள் அப்புறம் துணைநிலை ஆளுநர்கள் இதனுடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. மாநிலங்கள் அல்லது மண்டலங்களுடைய குறிப்பிட்ட பிரச்சனையை தொடர்பாக விவாதிக்க இத்தகைய குழுக்கள் வந்து அமைக்கப்படுகிறது. இந்த குழு வந்து குறிப்பிட்ட கால வரம்புக்குள்ள செயல்படும். அடுத்தது சிறப்பு உறுப்பினர்கள் பார்க்கலாம். குறிப்பிட்ட துறைகளை சேர்ந்த நிபுணர்கள், வல்லுநர்கள், துறை வல்லுநர்கள் வந்து சிறப்பு அதிகாரியாக வந்து அழைக்கும் உரிமை வந்து பிரதமருக்கு உண்டு. அடுத்தது நிதி ஆயோக் அமைப்பிற்கு வந்து தனி செயலகம் வந்து தேவை ஏற்பட்டால் வந்து அமைத்து கொள்ளலாமே. நிதி ஆயோக்கு வந்து சிறந்த நிர்வாக 7 தூண்களுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்டது. அவை வந்து நிதி ஆயோக்குடைய 7 தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுனா இதுதான் 7 தூண்கள். மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை. இதுதான் இது கேட்பாங்க. நிதி ஆயோக்குடைய 7 தூண்கள்: மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை. இப்போ என்னன்னு பார்ப்போம். மக்கள் சார்புனா சமூகம் தனிநபர்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது. செயல்திறன் சார்புனா குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்ப்புகள், செயல்திறன்கள். இது பங்கேற்புனா குடிமக்களை வந்து ஈடுபட வைக்கிறது. மேம்பாடுனா அனைத்து அம்சங்களையும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. அனைத்தையும் உள்ளடக்கினா அனைத்து அம்சங்களையும் கொண்டு உள்ளதுன்னு அப்படின்னு அர்த்தம். சமத்துவம்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு. வெளிப்படைத்தன்மைனா அரசாங்கத்துக்கு பொறுப்பான பார்வை. இதெல்லாம். அடுத்தது நிதி ஆயோக்குடைய பணிகள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியை உருவாக்குறது, அப்புறம் நாட்டுடைய நிகழ்வுகளை மாநிலங்களை பங்கெடுக்க வைக்கிறது, பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். இதெல்லாம். அப்புறம் தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல் அப்படின்னு அர்த்தம். அதாவது கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி அப்படின்னா மாநிலங்கள் நாட்டுடைய கொள்கைகளை வடிவமைப்பதில் துடிப்புடன் பங்கெடுக்க தேவையானவற்றை செய்கிறது. முன்னுரிமை திட்டங்களை அடையாளம் காண்பதில் மாநில அரசுகள் வந்து மத்திய அரசு வந்து இணைத்துக் கொள்வதன் மூலம் வந்து திட்டமிடல் வந்து செயல்முறையில் மாநிலங்களுக்கு இணைக்கப்படுகிறது. திட்டமிடல் செயல்முறையில் மாநிலங்கள் பங்களிக்க உள்ளதால் வந்து இது வந்து கூட்டாட்சி அமைப்பாக செயல்படுகிறது. அப்புறம் நாட்டுடைய நிகழ்வுகள் மாநிலங்கள் பங்கெடுக்க வைக்கிறது. நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக முன்னுரிமைகள் உத்திகளை மாநிலங்களை வந்து இணைக்க வைக்கிறது. பரவலாக்க திட்டமிடல் அப்படின்னா திட்டமிடல் நடைமுறை கீழிருந்து மேல் என்ற முறையில் மாற்றம் வந்து கொண்டு வர்றது. பொருளாதார வளர்ச்சியில் அனைத்து பிரிவு மக்களும் வந்து பயனடைகிறார்கள் என்பதை கண்காணிக்கிறது. அப்புறம் தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல் அப்படின்னா நாட்டுடைய எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு
இடைக்கால மற்றும் நீண்டகால தொலைநோக்கு கட்டமைப்பை வடிவமைக்கிறது. அப்புறம் தொலைநோக்கு கொள்கைகளும் திட்டங்களும் வந்து உருவாக்கப்பட்டு அவற்றை வளர்ச்சியை நிதியாக்க அமைப்பு வந்து கண்காணிக்கிறது. அப்புறம் நிபுணர்கள் கூடிய கூட்டமைப்பை உருவாக்குறது, உகந்தாக்குதல், சச்சரவு வந்து தீர்க்கிறது, அப்புறம் வெளியுலக தொடர்பை வந்து ஒருங்கிணைக்கிறது, உள்நாட்டு ஆலோசனைகளை வந்து வழங்குகிறது, திறனை வந்து உருவாக்குகிறது. அதாவது நிபுணர்கள் கூட்டமே உருவாக்குகிறது. அரசினுடைய கொள்கைகளை வந்து வடிவமைப்பதிலும் திட்டங்களை செயல்படுத்துவது வந்து அரசுக்கு வந்து வெளியில் உள்ள நிபுணர்களை ஒன்றிணைத்து பங்கு பெற வைக்கிறது. தேசிய அளவில் அல்லது சர்வதேச அளவில் வல்லுநர்கள் கொண்ட சமுதாயத்தின் மூலமாக அறிவும் ஊக்கமும் தொழில் முனைவும் வந்து கொண்ட அமைப்பை உருவாக்குகிறது. அப்புறம் சச்சரவு தீர்க்கிறது. அரசு திட்டங்களை வேகமாக செயல்படுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலும் மாநிலங்களுக்கு இடையில வந்து அரசு தொழில்களுக்கு இடையில மற்றும் பிற தொழில்களுக்கு இடையிலும் சச்சரவுகளுக்கு தீர்வுக்கான ஒரு தளத்தை அமைத்து கொடுக்கிறது. அப்புறம் வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைக்கிறது. வெளிநாட்டு நிபுணர்களுடன் வந்து ஆலோசனைகளையும் பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் நிதி வளங்களையும் வந்து நாட்டின் முன்னெடுத்துக்காக பயன்படும் வகையில் பெற்று தரும் பொறுப்பு அலுவலகமாக நிதி ஆயோக் வந்து செயல்படுறது. அப்புறம் உள்நாட்டு ஆலோசனைகளை வழங்குகிறது. கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து ஆலோசனைகள் நிதி ஆயோக் வந்து வழங்குகிறது. அடுத்தது திறன் உருவாக்குதல். அரசு துறைகளை திறனை வளர்க்கவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் உலக அளவில் தற்போது நடைமுறை உள்ள அளவுகோல்களை கொண்டு மேலாண்மை நுட்பங்கள் வழியாகவும் திறனை உருவாக்கவும் பணியை வந்து நிதி ஆயோக் வந்து செய்கிறது. அடுத்தது கண்காணிக்கிறது மற்றும் மதிப்பிடுதல். இப்போ நம்ம பார்க்குறது நிதி ஆயோக்குடைய பணிகள் தான். அரசு செயல்படுத்தும் திட்டங்களை நிதி ஆயோக் வந்து கண்காணிக்கிட்டு அதனுடைய விளைவுகளை வந்து மதிப்பீடு வந்து செய்கிறது. நிதி ஆயோக் வந்து தொடங்கப்பட்ட பின்னர் வந்து மேற்கொண்ட சில திட்டங்களை பற்றி சிலதை பார்க்கலாம். 15 ஆண்டு செயல் திட்டமு, 7 ஆண்டு கண்ணோட்டமு, நகர்ப்புற மாற்றம் மற்றும் மறு உருவாக்கத்தான அடல் திட்டமு, டிஜிட்டல் திட்டமு, அடல் புத்தாக்க திட்டம், 2018 2018 2022 காலகட்டத்துக்கான வளம் குன்றா வளர்ச்சி வடிவமைப்பு போன்ற நிதி ஆயோக் வந்து கையொப்பமிட்டது. ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை இது. இந்திய மருத்துவ கழகத்துக்கு வந்து தேசிய மருத்துவ வாரியம் என பெயர் மாற்றம் செய்ததற்கு பாராளுமன்றத்தில் அறிக்கையில் வந்து தாக்கல் செய்தது. மேலும் நிதி ஆயோக் வந்து பொறுப்புணர்வும் உருவாக்குகிறது. இதனுடைய கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு அலுவலகம் வந்து அரசுடைய பல்வேறு துறைகள் அலுவலகங்களை புள்ளி விவரங்களை சேகரித்து செயல்பாட்டை வந்து கண்காணிக்கிறது. மாநிலங்களை வரிசைப்படுத்தி போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி உணவை வந்து வளர்க்கிறது. நிதி ஆயோக்கை வந்து வெற்றியை குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு தான் கணிக்க முடிகிறது. அடுத்தது நிதி ஆயோக்கு மற்றும் திட்டக்குழுவை பற்றி ஒரு ஒப்பீடை பற்றி பார்க்கலாம். நிதி ஆயோக்கு இது வந்து நிதி ஆயோக்கு இது வந்து திட்டக்குழு. ஸோ நிதி ஆயோக்கை பற்றி பார்க்கலாம். நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னா பிரதமர் தான். இதில் வந்து நிதி ஆயோக்குடைய தலைவர் வந்து பிரதமர், துணைத் தலைவர் யார் இருப்பாங்கன்னா பிரதமர் தான் இருப்பாங்க. முதலமைச்சர்களையும் துணைநிலை ஆளுநர்களையும் கொண்ட நிர்வாக குழு தான் இது. அப்புறமா சிஇஓவை நியமிப்பவர் வந்து பிரதமர் தான். தேவை ஏற்படும் போது பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து நியமிக்க வழிவகை செய்யப்படுது. இதில் திட்ட குழுவினை விட குறைவான எண்ணிக்கையில் தான் முழு நேர உறுப்பினர் வந்து எண்ணிக்கை இருக்கிறது. கொள்கைகள் உருவாக்குவதில் மாநில பங்கு வந்து இதில் உண்டு. இவற்றில் மண்டல குழுக்களை வந்து உருவாக்க இயலுமே. அப்புறம் இது வந்து நிதி ஆயோக். இப்போ வந்து திட்டக்குழுவை பார்க்கலாம். இந்த திட்டக்குழு இதனுடைய தலைவர் வந்து பிரதமர் தான். துணைத் தலைவர், கேபினெட் அமைச்சர் தகுதி கொண்ட ஒருவரால் தான் நியமிக்கப்படுகிறாரு. இதற்கு உறுதுணையாக வந்து தேசிய வளர்ச்சி குழு அதாவது என்டிசி வந்து செயல்படுகிறது. இங்கே வந்து சிஇஓ பதவி வந்து இல்லை. அதற்கு பதிலாக வந்து இங்கே செயலாளர் வந்து நியமிக்கப்படுறாரு. திட்டக்குழுவில் முழு நேர உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கு வந்து எந்த வழிவகையும் செயல்படவில்லை. கடைசியாக திட்டக்குழுவில் முழு நேர உறுப்பினர்கள் வந்து 8 நபர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இங்கே மாநிலங்களோட பங்கு வந்து கிடையாது, இல்லை. இங்கே மண்டல குழுக்கள் வந்து உருவாக்க இயலாது. அடுத்தது துளிகள், அதாவது முக்கியமான குறிப்பை பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது, தேர்வில் கேட்பாங்க. நிதி ஆயோக் அமைப்புடைய முதல் தலைவர் யாருன்னா நரேந்திர மோடி தான். நிதி ஆயோக் அமைப்புடைய முதல் துணைத் தலைவர் வந்து அரவிந்த் பனகரியா தான். நிதி ஆயோக் அமைப்புடைய முதல் சிஇஓ யாருன்னா சிந்து ஸ்ரீ குல்லார் இவர் தான்.
தற்போதைய நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னா நரேந்திர மோடி. எப்படின்னா 2023 ஜூன் நிலவரப்படி. தற்போதைய நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவர் யாருன்னா சூமன் பெரி. எப்படின்னா 2023 ஜூன் நிலவரப்படி. தற்போதைய நிதி ஆயோக்குடைய சிஇஓ யாருன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். 2003 நிலவரப்படி. ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்தது நிதிக்குழு அல்லது நிதி ஆணையத்தை பற்றி பார்க்கலாம். தொடக்கம் எப்போனா 1951ஆம் ஆண்டில் இது தொடங்கப்பட்டது. இச்சரத்து 280 கொடுக்கப்பட்டுள்ளது. நிதிக்குழு அரசியலமைப்பை சார்ந்தது. ஸோ நிதிக்குழு அரசியலமைப்பை சார்ந்தது இதெல்லாம் கேட்பாங்க. நிதிக்குழு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறது. நிதி ஆணையத்துடைய தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவரால் தான் நியமனம் செய்யப்படுறாரு. அதே பணியில தான் மறுபடியும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உள்ளது. அதே பணிக்கு இவரை மறுபடியும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உள்ளது. இந்த ஆணையம் மத்திய மாநிலத்திடையான நிதிகளை பகிர்ந்தளிக்க பரிந்துரை செய்கிறது. இதனுடைய தலைவர் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறாரு. தலைவருக்கான தகுதிகள் என்ன இருக்குன்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதியை பெற்றிருக்கணும். அரசு மற்றும் நிர்வாக கணக்குகளில் அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும். நிதி நிர்வாகத்தில் அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும். நிதி தொடர்பானவற்றில் சிறப்பான அறிவு பெற்றவராக இருக்க வேண்டும். அடுத்தது நிதிக்குழு தலைவரை பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். ஸோ நிதிக்குழு தலைவரை பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர் தான். அப்புறம் உறுப்பினர்கள், இதில் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்புறம் தலைவர் மற்றும் உறுப்பினருடைய பதவிக்காலம் குடியரசுத் தலைவராக விரும்பும் வரை. பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நிதிக்குழு தனது அறிக்கையை குடியரசுத் தலைவர் சமர்ப்பிக்கும். நிதிக்குழு அறிக்கை குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தில் தான் சமர்ப்பிப்பார். நிதிக்குழு செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். மத்திய மற்றும் மாநில அரசுகளில் வரியின் மூலம் கிடைக்கும் நிகர லாபத்தை பகிர்ந்தளிக்க பரிந்துரை செய்கிறது. மாநிலங்களுக்கு மானியங்கள் மற்றும் கடன்களை வழங்க பரிந்துரை செய்கிறது. மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ளும் நிதி ஒப்பந்தம் பற்றி ஆராய்கிறது. மாநில நிதி ஆணையத்துடைய பரிந்துரையின் பேரில் மாநில அரசு தொகுதி நிதியை பெருக்குவதன் மூலம் ஊராட்சி மற்றும் நகராட்சியுடைய வளங்களை நிர்வகிக்கிறது. நிதிக்குழுவானது பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கான நிதி பங்கீட்டில் இந்திய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறது. தேசிய திட்டத்தினுடைய இலக்கு, நோக்கம், குறிக்கோளை அடைய வழிமுறைகளை தருகிறது. நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகள் ஆலோசனைகளாக மட்டுமே தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவற்றை செயல்படுத்துவது மத்திய அரசுடைய முடிவாகும். இப்போ மத்திய நிதிக்குழு பற்றி பார்க்கலாம். ஸோ முதல் நிதிக்குழு 1951 கேசி நியூயார்க்கு தான் இருக்கிறார். காலம் 1952 1957 வரைக்கும். அப்புறம் 2வது நிதிக்குழு 1956 கே சந்தானமு, 1957 1962 வரைக்கும். 3வது நிதிக்குழு 1960 ஏகே சந்தா, 1962 1966 வரைக்கும். 4வது நிதிக்குழு 1964 பிவி ராஜமன்னார், 1966 1969 வரைக்கும். அப்புறம் 5வது 1968 மகாவீர் தியாகி, 1969 1974 வரைக்கும். 6வதா பிரமானந்தா ரெட்டி. அப்புறம் 7வது நிதிக்குழு தலைவர் யாருன்னா ஜேஎம் ஹெலால்ட்டு. 8வது ஒய்பி சாவனு. 9வது என்கேடி சால்வே. 10வது நிதிக்குழு தலைவர் யாருன்னா கேசி பந்து. 11வது ஏஎம் குஸ்ரோ. 12வது நிதிக்குழு தலைவர் சி ரங்கராஜன். 13வது நிதிக்குழு தலைவர் விஜய் எல் கேல்கர். 14வது நிதிக்குழு தலைவர் ஒய்வி ரெட்டி. 15வது நிதிக்குழு தலைவர் என்கே சிங் அவர் தான். காலம் 2020 2025. ஸோ காலங்களை கேட்பாங்க. ஸோ ஒய்வி ரெட்டியுடைய காலம் 2015 2020 வரைக்கும். ஸோ இவருடைய காலமும் கேட்பாங்க. இதெல்லாம் முக்கியமானது. சி ரங்கராஜனுடைய காலம் 2005 2010 வரைக்கும் முக்கியமானது. இந்த பேர்லாம் படித்து வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாமில் கேட்பாங்க, காலத்தையும் கேட்பாங்க. அப்புறம் எத்தனாவது நிதிக்குழு தலைவரும் கேட்பாங்க. 80வது சட்ட திருத்தம் 10வது நிதிக்குழு பரிந்துரையின்படி கொண்டு வரப்பட்டது. ஸோ 80வது சட்ட திருத்தம் எப்படின்னா 10வது நிதிக்குழுடைய பரிந்துரைப்படி தான் கொண்டு வரப்பட்டது. 7வது நிதிக்குழு நீடிக்கப்பட்ட ஏழ்மை கோடி என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தது. இந்த 7வது நிதிக்குழு தான்
நீடிக்கப்பட்ட ஏமக்கோடு என்ற கருத்தை வந்து பயன்படுத்தியது. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பார்ட் 1 முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்ட் V2ல 5 திட்டங்களை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.